श्रीमते रामानुजाय नमः। श्रीविष्णुचित्तगुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीमत्काञ्चीमुनिं वन्दे कमलापतिनन्दनं वरदाङ्घ्रिसदा सङ्गरसायनपरायणं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं रामानुजमुनेर्माण्यं वन्देऽहं सज्जनाश्रयं कुम्भे मृगशिरोद्भूतं यामुनार्यपदाश्रितं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमाश्रये। திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார உற்சவத்தில் இன்று நாம் அனுபவிக்க இருக்கும் விஷயம் நம்பிகளும் நான்கும் என்கிற ஒரு புதுமையான விஷயம். இதுல 4 அப்படின்னா 4 என்கிற நம்பர் எண், அதுதான் 4, நம்பிகளும் நான்கும். பொதுவா நம்முடைய வைதீக சம்பிரதாயத்துல எண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்லும் போது நம்பர்ஸை கொண்டு, எண்களை கொண்டு அதை சொல்றது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கா பெரியவாள்லாம். திருமந்திரத்தை சொல்றச்சே திரு 8 எழுத்து அப்படிங்கிறோம். திருமந்திரத்தை இப்போ ஸ்பீக்கர்ல கோவில்கள்லாம் ஓட விடுறா. ஆனா அதை பூர்வர்கள் யாரும் அதை ஒத்துக்கல. அப்படி பண்ணக்கூடாது. மந்திரம் எத்தனைன கோபையேத்து, மந்திரத்தை முயற்சி பண்ணி மறைக்கணும். அப்படி சர்வசகஜமா கோவில்ல எல்லாரும் கேட்குற மாதிரி ஒலிக்க விடக்கூடாது. அதனால அதை சொல்லும் போது எப்படி மறைச்சு சொல்லுவான்னா திரு 8 எழுத்து, திரு அஷ்டாட்சரம் அப்படின்னு எண்ணிக்கையை கொண்டு சொல்லுவா. மந்திர ரத்னத்தை சொல்லும் போது துவயம் அப்படின்னு சொல்லுவா. துவயம்னாலே 2ன்னு தான் அர்த்தம். 2 வரிகளுடைய மந்திரம், அதனால துவயம் அப்படின்னு அதை சொல்றது. பெரிய பிராட்டியாருடைய வாழி திருநாமம், அதுல ஒரு வரி வர்றது 25 மால் உட்பொருள் இயம்புமவன் வாழியே அப்படின்னு வருது. 25 அப்படின்னு இங்க சூச்சனையா எண்ணிக்கையை கொண்டு வாழி திருநாமத்துல ஒரு வரி வர்றது. 25 அப்படின்னா துவய அக்ஷரங்களுடைய எண்ணிக்கை. துவயம் இருக்கு. இப்ப பஞ்சசம்ஸ்கார ஆனவாளுக்கெல்லாம் தெரியும், ஆச்சாரியன் துவயத்தை உபதேசம் பண்ணியிருப்பார். அந்த மந்திர அக்ஷரங்களை எண்ணி பார்த்தா 25 கணக்கு வரும். அதை துவயம்னு சொல்லிடாம, அந்த பேரை சடக்குன்னு சொல்லிடாம வாழி திருநாமமே எப்படி மறைச்சு சொல்றதுன்னா எண்ணிக்கையை கொண்டு சொல்றது, எண்களை கொண்டு. 25 மால் உட்பொருள் இயம்புமவள் வாழியே. பரமபதத்துல வைகுண்டபதியான நாராயணன் லக்ஷ்மி தேவி தாயார மடியில உட்காத்தி வச்சுட்டு தானே துவயத்தை உபதேசம் பண்ணினாராம். லக்ஷ்மிக்கு துவய உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் ஸ்வயம் பகவானே தான், நாராயணனே தான். அதுதான் இந்த வரி சொல்றது, 25 மால் உட்பொருள் இயம்புமவள் வாழியே அப்படின்னு. அப்போ என்ன தெரியறது, ஒரு உயர்ந்த விஷயத்தை நம்முடைய சம்பிரதாயத்துல ஒழிச்சு சொல்லணும் அப்படிங்கிற கட்டம் வரும்போது எண்ணிக்கையை கொண்டு, நம்பர்ஸை கொண்டு அதை சொல்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஒரு மந்திரம், பிரணவத்தோட கூடின மந்திரம். அதை சொல்லும் போது துவாதசாட்சரின்னு சொல்லுவோம். நம்பர்ஸை கொண்டு சொன்னாலே புரிஞ்சிடும், டக்குன்னு மந்திரத்தை சொல்ல மாட்டார்கள் பெரியோர்கள்லாம். துவாதசாட்சரின்னா இந்த 25 அக்ஷரங்கள், 12 அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் நமோ பகவதே வாசுதேவாய. 6 அக்ஷரங்கள், விஷ்ணவே நமகா. அந்த 6 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்துக்கு ஷடாட்சரின்னு பேரு. 12 அக்ஷரம் இருந்தா துவாதசாட்சரி, 8 அக்ஷரம் இருந்தா அஷ்டாட்சரி. அதே போல உயர்ந்த அர்த்த விசேஷங்களினுடைய தொகுப்பு, அதை குறிப்பிடும் போதும் நாம எண்ணிக்கையை எடுத்துக்கிறோம். இப்ப பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்றோம். பிரஸ்தானத்ரயம்னா சட்டுன்னு யாருக்கும் புரியாது, கொஞ்சம் காலக்ஷேபம் கேட்டவர்களுக்கு தான் அது புரியும். பிரஸ்தானத்ரயம்னா உயர்ந்த 3 விஷயங்களின் தொகுப்பு. அது என்ன? உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை அப்படின்னு 3 உயர்ந்த விஷயங்களின் தொகுப்பை சொல்லும் போது பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறோம். தத்துவத்ரயம், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், இந்த 3ஐயும் தனித்தனியா சொல்லாம தத்துவத்ரயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புரிஞ்சிடுறது. அதே போல ரகசியத்ரயம், திருவெட்டெழுத்து, துவயம், சரமஸ்லோகம், இந்த 3னுடைய தொகுப்பு ரகசியத்ரயம். ரகசியத்ரய காலக்ஷேபம் கேட்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் புரியக்கூடாது, லௌகீகர்களுக்கு என்னன்னே புரியக்கூடாது. ஆனா நமக்கெல்லாம் புரியணும், வைஷ்ணவாளுக்கெல்லாம் புரியணும், நம்பியினுடைய ஸ்ரீபாதத்தை ஆசிரியச்சவாளுக்கெல்லாம் இது புரியணும். அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சில கோட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கார்கள் நம் சம்பிரதாயத்தில்.
அதை சொல்லும் போது எண்ணிக்கையை கொண்டு சொல்றது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்கார்கள். அர்த்த பஞ்சகம், 5னுடைய தொகுப்பு அர்த்த பஞ்சகம். ஸ்திதி பஞ்சகம், பகவானுடைய 5 நிலைகள், பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை. இதை சொல்லும் போது பரத்வாதி பஞ்சகம் இல்லைன்னா ஸ்திதி பஞ்சகம் அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பு. அதே போல 8னுடைய தொகுப்பு, அதை சொல்லும் போது ராம அஷ்டகம், கிருஷ்ண அஷ்டகம், நம்முடைய நம்பிகள் பண்ணின தேவராஜ அஷ்டகம் அப்படின்னு எண்ணிக்கையை கொண்டு கொண்டு நாம ஒரு பெரிய விஷயத்தை குறிப்பிடுகிறோம். இது நமக்கு பரம்பரையா நம்முடைய சம்பிரதாயத்துல வழக்கமா இருக்கு. மேலும் திவ்ய பிரபந்தத்தை எடுத்துட்டா அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். ஏன்னா கம்சன் காதுல விழுந்துடக்கூடாதான், கண்ணனுக்கு என்ன ஆபத்து யாரால வருமோன்னு அவர் கலங்குறார் பெரியாழ்வார். ரோஹிணியில் அவதரித்தவன்னு சொல்லிட்டா கம்சன் காதுல விழுந்து அவன் ஏதாவது கண்ணனுக்கு தீங்கு பண்ண போறானே அப்படிங்கிறதுக்காக ஹஸ்தத்திலேருந்து 10வது நட்சத்திரத்துல தோன்றினவன். ஏன்னா கம்சன் ஒரு மடையன், இப்படி எண்ணி பார்த்து திருவோணம்னு நினைச்சுட்டு பெரியாழ்வார் பக்தியினால கோயில்ல இருக்கிற சுவாமியை பாடியிருக்காருன்னு நினைச்சுன்னு போயிட்டுட்டோம். இப்படியே பின்பக்கமா எண்ணினா ரோஹிணி வரும், நமக்கு புரிஞ்சா போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை காப்பாத்துறதுக்கு கூட எண்ணிக்கையை பயன்படுத்துறார்கள் ஆழ்வார்கள். 10ஆம் நாள் அப்படின்னு அதை படிக்கிறச்செல்லாம் அப்படியே நினைச்சுக்கிறது, நம்ம கண்ணனை காப்பாற்ற கூட நம்ம தேவபெருமாள் நட்சத்திரம் தான் வேண்டிருக்கு. அப்ப கூட நம்முடைய தேவபெருமாள் நட்சத்திரம் தான் கண்ணனையே காப்பாற்றி கொடுக்கறது. அப்படி இருக்காரு தேவபெருமாள். அதாவது ஏதோ தேவர்களுக்கு தான் தேவன் அப்படின்னு இல்லாம தேவாதி தேவனுக்கே தேவனா இருக்கார் இவர். அப்பேற்பட்ட இவருடைய ஹஸ்த நட்சத்திரம். இது போல எண்களையே அடிப்படையாக கொண்டு திருமங்கையாழ்வார் ஒரு பிரபந்தம் பண்றார், திரு எழு கூச்சிருக்கை அப்படின்னு. அதை பார்த்தா ரதபந்தம் அப்படின்னு ஒரு தேர் அமைப்பு, ஆனா பார்த்தா எண்களை அடிப்படையா கொண்டே வரும். அப்படியே ஏறு வரிசை இறங்கு வரிசையில எண்களை கொண்டே அந்த பிரபந்தம், எண்களோடு அப்படியே விளையாடி இருக்கார் திருமங்கையாழ்வார். சுவாமி நம்மாழ்வார் சரமோபாய நிர்ணயம்னு ஒரு கிரந்தம், அதுல இனிமேதான் எம்பெருமானார் அவதரிக்க போற. அப்போ அவர் அவதாரத்தை முன்கூட்டியே சொல்றார் இவர் நம்மாழ்வார். அந்த பிரபந்தத்துல அந்த கிரந்தத்துல சொல்றார். அப்படி சொல்லும் போது அவர் எண்ணிக்கையை பயன்படுத்தி தான் உடையவர் அவதாரத்தை சூச்சனை பண்றார். ஏன்னா நமக்கு புரியணும், மற்றவாளுக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த எண்களை பயன்படுத்துறது ஒரு வழக்கம். இப்போ நம்மாழ்வார் என்ன சொல்றார், நம் பிறவி நாளை கேற பார்த்தால் 18ஆம் அவதியிலே சரமோபாயம் பிறக்க போகிறது அப்படிங்கிறார். நம்ம காலக்ஷேபம்லாம் கேட்கலன்னா இந்த சூத்திரமெல்லாம் ஒண்ணுமே புரியாது. நம் பிறவி நாள் அப்படின்னா யாருடைய பிறவி நாள்? நம்மாழ்வாருடைய பிறவி நாள். அது என்ன நட்சத்திரம்? ஹஸ்த நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் நம் பிறவி நாளை கேற பார்த்தால் 18ஆம் அவதியிலே, அதுலேருந்து எண்ணிட்டு வந்தா 18வது நட்சத்திரம் என்ன வருது? விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை. 18வது நட்சத்திரத்துல திருவாதிரையில ஒரு மகாபுருஷர் தோன்ற போறார். அவர் எப்படி இருப்பார்னா சரமோபாயமா இருப்பார். இதை விட்டா இனிமே வேற கதி இல்லை, இதுலயும் நீ குழைச்சிக்கலன்னா உன்னை காப்பாற்ற தெய்வத்தாலேயே முடியாது. அப்படி ஒரு அவதாரமாக ஒருத்தர் வரப்போறார், சரமோபாயம் பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லும் போது எண்களை கொண்டு இதை சொல்றார். நேரடியா சொல்லிடலாமே, சித்திர திருவாதிரையில ஒருத்தர் பிறக்க போறாரு இந்த பூமியில அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிடக்கூடாதான். உயர்ந்த விஷயத்தை எப்பவுமே சாத்மிக சொல்லணும். இப்ப நம்பிகளுக்கு பிரசாதம் கண்டோர்ல பண்ணும்போது திரைய போட்டு இவ்வளவு கோஷ்டியெல்லாம் சூழ்ந்திருந்து பல்லாண்டு ஏற்றி மெல்ல 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 அப்படி நடக்கிறது இல்லையா? அதுபோல உயர்ந்த விஷயத்த சடார்னு சொல்லிடக்கூடாது, மெல்ல மெல்ல மறைச்சு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இவர்கள் ஒரு வழியை கையாண்டிருக்கார்கள். என்னன்னா எண்களை கொண்டு அதை மறைச்சு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வழி காட்டியிருக்கார்கள். திருமழிசை பிரான் என்ன பண்றார், வேத அர்த்தங்களையே, அவர் பிரபந்தம் பூரா எந்த இடத்த தொட்டாலும் வேத அர்த்தம் தான், வேத அர்த்தத்தையே எண்களை கொண்டு அவர் உபதேசிக்கிறார். 6 ஓர் 5 ஏறு சீர் 2 3 7 8 காலட்சேபம் கேட்கலன்னா ஒண்ணுமே புரியாது, ஏதோ வாய்ப்பாடு சொல்றார் போல இருக்கு ஆழ்வார்னு தோணும். அது போல எண்களை கொண்டே இப்படியெல்லாம் பெரியோர்கள் நிறைய உயர்ந்த விஷயங்களை மறைச்சு சொல்றது, ஒரு பெரிய விஷயத்த மெல்ல மெல்ல மெதுவா நம்ம இடத்துல கொண்டு வர்றது அப்படிங்கிறத பண்ணியிருக்கார்கள். இப்போ இதுதான் நமக்கு வழிகாட்டி. ஏன்னா ஒரு உயர்ந்த விஷயத்தை எண்களை கொண்டு சொல்லலாம் அப்படின்னா நமக்கெல்லாம் உயர்ந்த விஷயம் திருக்கச்சி நம்பிகள் தான். அப்ப அவரை நாம எண்களை கொண்டு சொல்ல வேண்டாமா?
அப்படின்னு தோணித்து. அதற்காக ஏற்பட்டது தான் இந்த உபன்யாசம் நம்பிகளும் நான்கும். அப்போ இவருடைய பெருமையை எண்களை கொண்டு நாம பிரஸ்தாபிக்கணும், எண்களை கொண்டு நாம நிர்தாரணம் பண்ணணும் நம்பிகளுடைய பெருமையை. அதுதான் நம்பிகளும் நான்குங்கிற இந்த உபன்யாசம். இது எப்படின்னா, இந்த உபன்யாசம் எப்படின்னா ஒரு புதிரும் விடையும் போல, விடுகதை போட்டு அதுக்கு விடை கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தா ஜாலம் இது. அதனால ஒரு ஒரு வார்த்தையும் நன்னா கவனிச்சாதான் விடை என்னன்னு புரியும். அதுபோல உயர்ந்த விஷயமான நம்முடைய திருக்கட்சி நம்பிகளுக்கும் எண்களை பயன்படுத்தி நாம அவருடைய பெருமைகளை அவருடைய சந்நிதியில விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பட்டது இந்த உபன்யாசம். இப்போ முதல் நான்குன்னு எடுத்துட்டாச்சு. அதனால நாலு நாளா இவருடைய பெருமையை பார்க்க போறோம். முதல் 4 ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. கீதையில பகவான் இந்த 4 பேர்களை சொல்றான். எப்பவுமே ஆரம்பம் பார்த்தசாரதியா தான் இருக்கணும், பிரதமாச்சாரியன் பார்த்தசாரதி தான். அதனால சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு கீதாச்சாரியன் கண்ணன் கீதையில சாதிக்கிறான். இந்த ஸ்லோகத்தை 4 விதமான ஜனங்கள் என்னிடத்துல வரார்கள் அப்படிங்கிறான். 4 விதமான ஜனங்கள் பகவான்கிட்ட வந்தா பெருசு இல்ல, 4 விதமான இந்த ஜனங்களும் நம்முடைய நம்பிகளிடத்திலையும் வந்திருக்கா. இந்த 4 பேர்களும் ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி, இந்த 4 விதமான ஜனங்களும் நம் திருக்கட்சி நம்பிகளிடத்திலையும் வந்திருக்கார்கள். அவெல்லாம் யாரு? ஆர்த்தன் அப்படின்னா வருந்தரவன் அர்த்தம். ஆர்த்தி உடையவன், துக்கப்படுறவன், வருந்தரவன். திருக்கட்சி நம்பிகளுடைய காலம். அப்போ ஒரு பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர், அவருக்கு நம்பியின் இடத்துல ரொம்ப பகுமான புத்தி. ஏன்னா நேர தெய்வத்தோடையே பேசுறவரா இருக்காரே, பகவானோடையே பேசக்கூடியவர் நம்முடைய திருக்கட்சி நம்பிகள். அவரிடத்துல அப்படி ஒரு மரியாதா புத்தி அந்த பிராமண ஸ்ரீ வைஷ்ணவருக்கு. அவர் என்ன பண்றார், நம்பிகள் இடத்துல போய் அடியேன தேவரீர் சிஷ்யராக அங்கீகரிச்சுக்கணும், நீங்க என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். உடனே நம்பி அப்படியா ஆட்டம் ஏத்துன்றேனே, இருக்கட்டும், நாளையிலேருந்து வாங்க, மடத்துக்கு வாங்க, நம்ம அர்த்தங்கள் எல்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு உடனே சரின்றல. ஏன்னா அவர்கள் 1000 வருஷத்துக்கு முந்தி அந்த வர்ணாசிரம மரபுகளை எல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு மாதிரி ஏறுமாறா பேச மாட்டான், வர்ணாசிரம தர்மங்களை ரொம்ப மதிப்பான். ஏன் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் காரணம் சொல்றா அவளே. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், நான் தான் 4 வர்ணங்களையும் ஏற்படுத்தினேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்கான். அதற்கு நம்முடைய ஆளவந்தார் எம்பெருமானாரெல்லாம் பாஷ்யம் விட்டிருக்கார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மரபை நாம மதிக்கணும், மீறக்கூடாதுங்கிறதுக்காக உடனே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லலை. தேவபெருமாள் இடத்துல விண்ணப்பிக்கிறேன்ப்பா, நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பிச்சுடுறார். தேவபெருமாள் இடத்துல அன்றைய தினம் விண்ணப்பிக்கிறார் நம்பிகள். இப்படி ஒரு பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர் வந்து நீங்க என்ன சிஷ்யனாக ஏத்துக்கணும்னு கேட்கிறார். நானும் வைஷ்ய குலத்துல பிறந்திருக்கேன், அவரோ பிராமணோத்தமர், இப்போ என்ன பண்றது அப்படின்னு உடனே தேவபெருமாள் சொல்றாராம், நாமே பிராப்திய பிராபகம்னு அவருக்கு சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா ஞானாச்சாரியன்னு இன்னைக்கு இருக்கா இல்லையா, ஞானம் இருந்தா யாரையும் ஆசிரியிக்கலாம். சுவாமி நம்மாழ்வார மதுர கவிகள் ஆசிரியிச்சார். மதுர கவிகள் சத்பிராமணர், ஆனா நம்மாழ்வார் வேளாளர் இதுல வரார், குலத்துல வரார். அப்போ ஞானம் இருந்துருத்துன்னா இது நமக்கு தேவையில்லை. சரி, அப்ப பஞ்சசம்ஸ்காரம் பண்ணலாமான்னா அது பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு அந்த மரபுல வந்திருக்கணும். பஞ்சசம்ஸ்காரம் பண்ற குலத்துல வந்திருந்தா தான் பண்ணலாம். ஆனா ஒருத்தர்கிட்ட ஞானம் இருக்குன்னா அர்த்தங்களை கேட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால தாராளமா அர்த்தங்களை உபதேசம் பண்ணுங்க. நாமே பிராப்தியம் பிராபகம், அடைய வேண்டிய இலக்கும் நானே, அடைவிப்பவனும் நானே அப்படிங்கிறத அவருக்கு சொல்லுங்க. அவதார காலத்துல சரம ஸ்லோகங்கள்லாம் நாம சாதிச்சிருக்கோமே, அதை பத்தின அர்த்த விசேஷங்களை எல்லாம் அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு இப்படியெல்லாம் பெருமாள் அங்கீகரிச்சிடுறார். உடனே நம்பிகளும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அழைச்சு அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லித்தரார், உபதேசம் பண்றார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணல, ஏன்னா அந்த குலத்துல அவர் பிறக்கல, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணல. ஆனா அர்த்தங்களை சாதிக்கிறார். உபன்யாசம் பண்ணலாம், உபதேசம் கூட பண்ணலாம், ஆனா பஞ்சசம்ஸ்காரம் பண்றதுக்கு அந்த பரம்பரையில வந்திருக்கணும். அதனால இவர் அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசம் பண்றார். இவரும் ஸ்ரத்தையா கேட்டுன்னு இருக்காரு. பேர்பட்ட ஆச்சாரியன் கிடைச்சிருவாரா நமக்கு? ஏதோ பீட்டாதிபதிகளா இருப்பாளே ஒழிய உத்தாரக ஆச்சாரியன் கிடைக்கிறது துர்லபம். நம்மள அப்படியே தூக்கின்னு போயிடுற மாதிரி இருக்கணும் ஆச்சாரியன். தெய்வத்தை நமக்கு காட்டி தரா மாதிரி இருக்கணுமே, கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தருணும்னு இருக்கணும். அப்பேற்பட்ட திருக்கட்சி நம்பிகள் கிடைச்சிருக்கார். அவரை விடுறதாவது ஜாதி விதின்னு எதையாவது பார்த்துட்டு அவர் இழந்துடக்கூடாது அப்படின்னு இவர் ஸ்ரத்தையா அர்த்தங்களை எல்லாம் கேட்டுன்னு இருக்கார். ஆனா அவருடைய பந்துக்களுக்கு இது பொறுக்கலை.
அவெல்லாம் என்ன சொல்றா, வந்து கோவிலுக்கு வந்து இவர் இடத்துல இது மாதிரி நீங்க ஏடா கூட பண்ணக்கூடாது, என்ன ஒரு கட்டுப்பாடு நாம வச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு சமூகத்துல வர்ணாசிரமங்கிற கட்டுப்பாடுகள் இருக்கு, இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்க கூடாது, இப்படி நீங்க பண்ணினதுக்கே பிராயஷ்சித்தம் பண்ணணும், நாங்க ஆத்துக்கு வாத்தியாரை வர சொல்லியிருக்கோம், பிராயஷ்சித்த ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், உடனே கிளம்பி வாங்கோ, இப்படி நீங்க அவரை ஆசிரியிச்சு கேட்டு இருக்கிறதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற வேலையவே பார்க்கணும் அப்படின்னு பந்துக்கள்லாம் சொல்றான். உடனே இவர் என்ன பண்றார், அப்படியே ரொம்ப துக்கப்படுறார். சரி, பந்துக்கள்கிட்ட அதை காட்டிக்க கூடாது, அதனால நீங்க ஆத்துக்கு போயிட்டே இருங்கோ, எந்த ஒரு ஹோமம் பண்ணணும்னாலும் முதல்ல ஸ்நானம் பண்ணணும் இல்லையா, நான் இங்க அனந்த சரஸ் பொய்கையில தீர்த்தம் ஆடிட்டு வரேன், நீங்க ஆத்துக்கு போயிட்டே இருங்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுடுறாரு. அவனும் கிளம்பி போயிடுறான். உடனே நம்பிகள் இடத்துல வந்து, தேவரீர் அடி என்னை கைவிடக்கூடாது, எனக்கு பந்துக்கள் இடத்துல போறதுக்கு இஷ்டம் இல்லை, இதெல்லாம் வெறும் ஆபாச பந்துக்கள், ஏதோ என்கிட்ட நல்லது பண்ற மாதிரி நினைச்சுட்டு பண்றாளே ஒழிய ஆனா எனக்கு உண்மையான இதத்தை இவா பண்ணல, ஆபாச பந்துக்கள் இவாலாம், அதனால தேவரீர் உங்க திருமாளிகையிலேயே ஒரு ஓரமா அடியனை வச்சுக்கணும், நீங்க ஏத்துண்டு கைங்கரியங்களை கொடுத்து அடியனை ஆட்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பிரார்த்திக்கிறார். ஆனா நம்பிகள் அதற்கு இடம் கொடுக்கல. அவர் என்ன சொல்றார், என்ன இருந்தாலும் சரீர பந்துக்களை விரோதிச்சுக்க கூடாது, நாளைக்கு ஏதோ ஒரு தலைவலி காய்ச்சல்னா அவ தான் மருந்து கொடுத்தாகணும், அதனால சரீர பந்துக்களை நீங்க விரோதிச்சுக்க கூடாது, அவ சொல்றபடிக்கு போங்கோ, நான் தான் தேவபெருமாள் ஆகியபடி உங்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணினேனோ இல்லையோ, இப்ப அவ சொல்றதை கேளுங்கோ, அவ சொல்றபடி கிளம்புங்கோ அப்படின்னு நம்பிகளும் கொஞ்சம் பாராமுகமா அப்படி சொல்லிட்டார். உடனே இவருக்கு தாங்கலை, என்ன இருந்தாலும் நம்மளை அப்படி நம்பிகள் ஏத்துன்றுவார், தேவபெருமாளை நேராக காட்டி இங்கேயே வைகுண்டத்தை காட்டிடுவார்னு நம்ம அவ்வளவு தாபத்தோடு இருந்தோம், இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு அப்படியே சிந்தையந்தி மாதிரி மூச்சை அடக்கி அங்கேயே பிராணனை விட்டுட்டாராம். அப்படி அவருடைய கதை முடிஞ்சு போய்டுறது. அந்த பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படி இருந்திருக்கார் அவ்வளோ அத்தியவசாயத்தோட. அப்போ இவர் எப்படின்னா நம்பிகள் சரித்திரத்துல ஒரு ஆர்த்தன், ஆர்த்த பக்தி பண்ணி உயிரை விட்டார் இல்லையா, இவர் ஆர்த்தன். அடுத்தது அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தின்னா செல்வத்தை விரும்பக்கூடியவன், அவன் தான் அர்த்தார்த்தி. அப்படி இவர் சரித்திரத்துல ஒருத்தர் வந்தார். யார் அது அப்படின்னா ஆளவந்தார். நம்முடைய ஆளவந்தார் அர்த்தார்த்தியா வராது இவர் சரித்திரத்துல. ஏன்னா அர்த்தம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். நமக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் தான் அர்த்தம், நம்ம பர்ஸ்ல ஏதாவது இருந்தா அதான் அர்த்தம். ஆனா அவர் அர்த்தம் ஸ்ரீ ராமானுஜர் தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, அவர் தான் நமக்கு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே காப்பாற்றக்கூடிய அர்த்தம் அவர் தான். ஏன்னா அவர் அவதாரத்துக்கு முந்தையே பவிஷ்யத் ஆச்சாரியார்னு நம்ம பரம்பரையில அவரை பூஜை பண்ணி வந்துட்டு இருக்கோம். அந்த விக்கிரகம் இப்ப நம்ம கையில இருக்கு. அந்த விக்கிரகத்துல உண்டான லட்சணங்கள் இருக்கும்படியான மகாபுருஷர் இப்ப யாரானு பூமியில இருக்காரான்னு பார்த்துன்னு வாங்கோ அப்படின்னு தான் சிஷ்யாலெல்லாம் அனுப்ப, அவனும் திக்குக்கு 4 பேரா போய் தேடி இங்க நம்மளுடைய காஞ்சிபுரத்துல அப்படி ஒருத்தர் இருக்க, அதே மாதிரி அந்த விக்கிரகம் எப்படி இருக்கோ அந்த சிலா ரூபமாவே இப்படி இவர் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லிட்டா ஆளவந்தார்ட்ட. இருந்தாலும் நம்ம நேராக பார்த்து ஊர்ஜிதம் பண்ணணும். ஏன்னா இப்போ எப்படின்னா அந்த ஒரு இல்யூஷன் இருக்கும், நம்ம அது மாதிரியே நினச்சிட்டு இருந்தா அந்த பிரமையினால கூட இவாலாம் அப்படி சொல்லிட்டா, நேராக பார்த்து ஊர்ஜிதம் பண்ணணும். அதனால உடனே ஆளவந்தார் தள்ளாத வயசு, அப்போ கூட தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வரார். இன்னைக்கு மாதிரி இருந்தால் ஒரு ட்ரெயினை பிடிச்சா வந்துடலாம் சாயந்தரம், அன்னைக்கு அப்படி இல்லை, ரொம்ப சிரம யாத்திரை. கிளம்பி வந்துட்டார். வந்தா இங்கே வந்து நிற்கிறார் யாதவ பிரகாசர் இடத்துல. அப்போ பாடம் படிச்சுட்டு இருக்கார் ராமானுஜர். காலங்காத்தால அவ திருப்பள்ளி எழுச்சிக்கு எப்பவும் சிஷ்யால கூட்டிட்டு யாதவ பிரகாசர் வருவார். திருப்புட்குழியிலேருந்து அப்படியே நடந்து காஞ்சிபுரத்துக்கு வருவா. வரும்போதே பாடத்தை எல்லாம் சொல்லிட்டு முதல் நாள் பாடத்தை எல்லாம் ரிவிஷன் பண்ணிடுவா. அப்படியே வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி கூட்டின்னு அழிச்சுன்னு வந்துருவார். திருப்பள்ளி எழுச்சிக்கு அவெல்லாம் வரா. அப்போ திருக்கச்சி நம்பிகள் காட்டுறார் ஆளவந்தாருக்கு, பஷ்யேமம் யாமுனாச்சாரிய லக்ஷ்மணாரியம் சுச்சிஸ்மிதம் ஆயாந்தம் விப்ரமத்யேது ஸ்வஹஸ்தேன சுஷோபினா அப்படின்னு நம்முடைய உடையவரை ஆளவந்தாருக்கு திருக்கச்சி நம்பிகள் காட்டுறார். உடனே முதல்வன் இவர் தான் நமக்கு நிதி கோஷம், நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஒரு பெரிய கார்பஸ் ஃபண்டு அப்படிங்கிறது இவர் தான், நல்ல நிதி கோஷம். இவர் வந்துட்டாரானா நம்முடைய சம்பிரதாயமே மேல மேல வளரும். சில பேர் கால் வச்சாலே அந்த கால் நலம் வளரும் அப்படின்பா. நாச்சியார் சொல்லும் போது செம்பூர் கழலடி செல்வா பலதேவாங்கிறா. பொதுவாக பலராமரை அவ்வளவா கண்டுக்கல கிருஷ்ணாவதாரத்தில், லக்ஷ்மணரை ராமாவதாரத்தில் கொண்டாடின அளவுக்கு பலராமரை கொண்டாடல. நாச்சியாருக்கு என்ன ஒரு சுபாவம்னா, யாரை பிடிச்சா காரியம் ஆகுமோ அவளை பிடிக்கணும், அவ்வளோதான். கொண்டாடாது அதெல்லாம் 2ஆம் பட்சம். யாரை பிடிச்சா வேலையாகும்? பலராம சுவாமியோட தான் எப்போ பாரு கண்ணன் இருக்கான், இவரை பிடிக்கணும். பார்சாரதி கோயிலில் கூட பலராமரோட தான் நிற்கிறான், இவரை பிடிச்சிட்டா போரும் வேலையாயிடும். அதனால என்ன சொல்றா, நீங்க கால் வச்சதுனால தான் எங்க கண்ணன் 8வது குழந்தை உழைச்சான், நீங்க கால் வைக்கல அந்த தேவகி கர்ப்பத்துல, அதனாலதான் முன்னாடி 6 குழந்தைகள் போயிடுது. நீங்க முதலையே அந்த கர்ப்பத்துல கால் வச்சிருந்தா 6 குழந்தையும் பழைச்சிருக்கும்.
அதனால தான் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா, உங்கள் கால் நலம் அப்பேற்பட்டது, நீங்கள் கால் வச்சா எல்லாம் பொழைச்சிருவான் அப்படின்னு நாச்சியார் சொன்ன மாதிரி இங்கே ஆளவந்தார் நினச்சிக்கிறார். அப்படி நினச்சிட்டு இவரை கட்டாட்சம் பண்ணுறார். அப்போது இவர் யாதவ பிரகாசர் இடத்துல பாடம் படிச்சுட்டு இருக்கார். எப்போவுமே அவெல்லாம் ஒரு பாடம் ஆயின்னு இருக்குன்னா அதை பங்கப்படுத்தி தங்கிட்ட வரவழைக்கணும்னு நினைக்க மாட்டா ஆச்சாரியர்கள்லாம். அதனால பாடம் ஆகட்டும், அது பாட்டுக்கு ஆகட்டும். ஆனால் ஒரு நாள் இவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வரணும், ஸ்ரீ வைஷ்ணவனாக இவர் வந்து தரிசன நிர்வாகத்தை பண்ணணும் அப்படின்னு தேவபெருமாளிடத்துல விண்ணப்பத்தை பண்ணிக்கிறார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஹா சுனோதி பங்குஹு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகஹா அந்தஹா பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார் தேவபெருமாள் இடத்துல. அந்த பிரார்த்தனை தான் இன்னி வரைக்கும் நம்ம அவ்வளவு பேரும் அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆச்சு, நம்பிகளுடைய சரித்திரத்துல ஒரு அர்த்தார்த்தி, அர்த்தம்னா செல்வம், செல்வத்தை விரும்பியவர் யார் அப்படின்னா ஆளவந்தார். அப்படி வந்து சேர்ந்தார். செல்வம் எதுன்னு தெரிஞ்சுட்டு விரும்பினார். ராமானுஜன் தான் செல்வம். அதுவும் யதிகளுக்கு யார் செல்வம்? ஆளவந்தார் அப்ப யதி. யதிகளுக்கு யார் செல்வம்? இன்னொரு யதி தான். அடுத்தது அந்த பீடத்துக்கு யார் வரப்போறாரோ அவர் தான் செல்வம். அதனால இவர் தான் நமக்கு செல்வம் அப்படின்னு அப்படி இவர் ஆசைப்பட்டவர் நம்பிகள் சரித்திரத்துல ஆளவந்தார். அதுவும் ஆளவந்தாருக்கு நம்பிகள் காட்டுறார் ராமானுஜரை. ஜெகதாச்சாரியனை தன்னுடைய சொந்த ஆச்சாரியனுக்கு, திருக்கச்சி நம்பிகள் தன்னுடைய சொந்த ஆச்சாரியனான ஆளவந்தாருக்கு ஜெகதாச்சாரியனை காட்டித்தரார். அப்படி ஒரு பெருமை இவருக்கு. அதனால அர்த்தார்த்தி இவர் சரித்திரத்தில் ஆளவந்தார். ஜிக்ஞாசு, ஜிக்ஞாசுன்னா யாருன்னா ஆத்மானுபவத்தை விரும்புபவர்கள் ஜிக்ஞாசு. இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இருக்கோம், கடைசி காலத்தில் இருக்கா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார் அப்படின்னா என்ன விரும்புவார்? ஆச்சாரியன் திருவடி அடையணும், நிம்மதியாக போகணும். அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம். அப்போது அடுத்த கதி ஆச்சாரியன், நமக்கு யார் ஆச்சாரியனோ அவர் திருவடி அடையணும், நலம் அந்தம் இல்லதோர் நாடு புகணும். மேலும் நாம் அந்த சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு இங்கே எப்படி கோஷ்டியில் சூழ்ந்து இருந்து நம்பிகள் இடத்துல நாமெல்லாம் கோஷ்டி சேவிக்கிறோம், அதுபோல் அங்கேயும் கூட்டமாக இருந்து கூடி இருந்து குளிரணும். இதுதான் ஒரு உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் ஆசைப்படுவான். ஆனால் இந்த கைவல்யார்த்திகள் இப்படி ஆசைப்பட மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா, சித்தர்கள்லாம் எப்படி தனியாக இருந்துட்டு அந்த சித்த வேலைகளில் அவள் இன்னும் முன்னேறுவான். ஆத்மாவை ஆத்மானுபவத்திலேயே ஆழ்ந்து இருந்து அதில் நிறைய அவளுக்கு சித்திகள் கிடைக்கும். உலகத்துக்கு அந்த சித்திகளை காட்டி உலகத்தை அப்படியே ஆச்சரியப்பட வைப்பான். அதனாலேயே அவெல்லாம் தனியாக இருந்து தபஸ் பண்ணுறதை தான் பண்ணுவான். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் கைவல்யார்த்தியை. அதனால ஜிக்ஞாசு இவர் சரித்திரத்தில் அப்படியும் ஒருத்தர் வரார், கைவல்யார்த்தியாகவும் ஒருத்தர் வரார். அது யாருன்னா யாதவ பிரகாசர். அவர் அதற்கு முன்பு ராமானுஜரை ஆசிரிக்கிறதுக்கு முன்பு, கோவிந்தஜீயர்னு ஆகிறதுக்கு முன்பு அவருடைய நிலை எப்படின்னா ஜிக்ஞாசுங்கிற நிலை தான். கேவல ஆத்மானுபவத்தை விரும்பக்கூடியவர் அவர். ஏன்னா அவருடைய சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத்தம் கிடையாது. யாதவ பிரகாசருடைய சம்பிரதாயம் அவர் விசிஷ்டாத்வைத்தி இல்லை, அவர் பாஸ்கர மதத்தை சேர்ந்தவர். அது கிட்டத்தட்ட அத்வைத மதத்துக்கு கொஞ்சம் ஒத்து வருது, சில விஷயங்கள்லாம் அத்வைத மதத்தோட பொருந்தி வர்றது. அதனால அவரும் ஜிக்ஞாசுவாக ஆத்மானுபவத்தை விரும்பக்கூடிய ஒரு கைவல்யார்த்தியாக இருக்கார், எப்போ வரையிலும் ராமானுஜரை ஆசிரியிக்கிறது வரையிலும். அதனால இவருடைய சரித்திரத்துல, நம்பி சரித்திரத்துல இவர் ஒரு ஜிக்ஞாசுவாக இருக்கார். அடுத்தது ஞானி. பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியகான்னு பகவானே சொல்றான். ஞானி எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் ஞானிக்கு மிகவும் பிரியமானவன், நான் வேற ஞானி வேற இல்லை, ஞானி தூ ஆத்மைவ மேமதம் அப்படின்னு பார்த்தசாரதி பகவான் சொல்றார். அதனால இவர் சரித்திரத்துல ஞானியாக வந்தவர் யாருன்னா ஸ்ரீ ராமானுஜர். அது எப்படி துளசி அங்குரிக்கும் போதே பரிமளத்தோடு அங்குரிக்கும்னு நாச்சியாருக்கு சொல்றோமோ, அதே போல ஸ்ரீ ராமானுஜர் தோற்றத்திலேயே அப்படி ஒரு விஷ்ணு பக்தராக இருக்கார். அதனால ஞானியாக இவருடைய நிலை. ஏன்னா ஞானி வேற நான் வேற இல்லைன்னு கண்ணனே சொல்றான். அது உண்மையாகவும் இருக்கு இன்னைக்கு. ஏன்னா கீதாச்சாரியன் பார்த்தசாரதியினுடைய ஆச்சாரிய அவதாரம் தான் ஸ்ரீ ராமானுஜர். அதனால திருவல்லிக்கேணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தசாரதி வேற ராமானுஜர் வேற இல்லை. அதனால தான் இன்றைக்கும் சாத்துமுறை புறப்பாட்டுக்கு பார்த்தசாரதி ஏழுறதில்லை. பொதுவாக எல்லா ஆழ்வார் ஆச்சாரியின் சாத்துமுறை புறப்பாட்டுக்கும் பார்த்தசாரதியும் கூடவே ஏழுவர். பர்த்டேன்னா என்ன ஒரு கிஃப்ட்டு, நாமெல்லாம் பர்த்டேக்கு ஏதோ அல்பமாக கிஃப்ட்டு கேட்குறோமே, ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பர்த்டே கிஃப்ட்டுன்னு பெருமாளே கூட கிளம்பி வரார். அப்போ ராமானுஜருக்கு வரணுமேன்னா நான் வேற அவர் வேற இல்லை, அவர் வரார் அவரையே பார்த்துக்கோங்கன்னு இவர் திருவாமொழி மண்டபத்தில் ஏழுருப்பார். விளையாட்டு உற்சவம் நடக்கும், அதனால இவர் உள்ளே ஏழுருப்பார். இவர் சாத்துமுறை உற்சவத்துக்கு எம்பெருமானார் மட்டும்தான் திருவல்லிக்கேணி புறப்பாடு, அங்கே மட்டும் இது போல ஒரு விசேஷம்.
ஏன்னா தானே ராமானுஜனாக அவதரித்ததை காட்டுறதுக்காக அப்படின்னு அங்கே ஒரு ஐதீகம் அப்படி உண்டு திருவல்லிக்கேணியில் மட்டும். அதனால ஸ்ரீ ராமானுஜர் நம்பிகளுடைய சரித்திரத்தில் ஞானியாக வருகிறார். அப்போ ஆர்த்தனாக வர்றவர் ஒரு பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர், அர்த்தார்த்தியாக வரக்கூடியவர் ஆளவந்தார், ஜிக்ஞாசுவாக வரக்கூடியவர் யாதவ பிரகாசர், ஞானியாக நம்பி சரித்திரத்தில் வந்து இடம்பெற்றவர் ஸ்ரீ ராமானுஜர். இது முதல் 4. 2வது 4 எப்படி பகவான் தனக்கு 4 அதிகாரிகளை சொல்றானோ அதே போல பக்தர்களுக்கும் 4 விதமான அதிகாரிகள் இருக்கார்கள். தரிசன யோக்கியர், சல்லாப யோக்கியர், சகவாச யோக்கியர், சமாஷயன யோக்கியர் அப்படின்னு பக்தர்களுக்கும் 4 அதிகாரி. உங்களுக்கு 4 பேர்னா எங்களுக்கு 4 பேர் வேண்டாமா? அதனால பக்தர்களுக்கும் 4 விதமான அதிகாரிகள். என்ன அப்படின்னா, சில பேரை பார்த்தா நல்ல பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கும், பன்னிரு திருமண் காப்பு எட்டுன்னு இருப்பா, வைஷ்ணவ லட்சணத்தோட பார்த்தாலே அருமையா இருப்பான், பரிஷ்காரமா இருப்பான். சரி அப்படின்னு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்தோம்னா ஒரே விரசம், ஒரே லௌகீகமா இருக்கும். இவர்கிட்ட போய் ஏண்டா வாயை கொடுத்தோன்னு ஆயிடும். அதனால சில பேர் பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஸ்ரீ வைஷ்ணவா, பேசினா கண்ணா பின்னான்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவா, ஒரே வசவு, ஒரே அனர்த்தங்களா பேசுவா, ஏதாவது ஆச்சாரியர்கள் திருவுள்ளத்துக்கு முரண்பாடா எத்தையாவது இவாளா போனமனான்னு புரிஞ்சுட்டு எத்தையாவது பேசுவா. இது போல இருக்கக்கூடியவர்கள் வெறும் தரிசன யோகியர்கள். இவாளெல்லாம் பார்த்தாலே அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிட்டு விலகிடணும், அவ்வளவுதான். ராமானுஜதாசன் ஒருத்தர அணுகிறதுக்கும் அதான் வழி, விலகிறதுக்கும் அதான் வழி. ஏன்னா ராமானுஜதாசன் சொல்லிட்டு கிட்டையும் போகலாம், ஐயோ இவா கிட்டையே போகக்கூடாதுன்னா ராமானுஜதாசன் சொல்லிட்டு தச்சுன்றணும். அதனால இவெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வைஷ்ணவா, பழகிறதுக்கு வைஷ்ணவா இல்லை. அடுத்த நிலை சல்லாப யோக்கியர். சில பேர் எப்படி இருப்பா, பார்க்கறதுக்கு நல்ல வைஷ்ணவ வேஷத்தோடு இருப்பா, ஆனால் பேசினாலும் நல்லா இருக்கும், பேச்சு கொடுத்தாலும் நல்ல உயர்ந்த விஷயங்களை எல்லாம் பேசுவா, அருமையாக இருக்கும். கோவில் பெருமாள் இதை பற்றியே பேசுவா, லௌகீக கந்தமே இல்லாமல் பேசுவா. அப்போது சல்லாப யோக்கியர் பேசுகிற வரைக்கும் நல்லா இருக்கு. அப்படியே பேச்சு ஒரு நாள் இப்படியே பேச்சு சுவாரஸ்யத்தில் நம்ம மாமன் பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் வாங்கலை பொன்னடி சாத்துங்கோலேம்பா. அது வேற. இப்போ தேவரீர் வந்து பொன்னடி சாத்தணும் அப்படின்பா. சரி இப்படி கூப்பிடுறாளே போகலாம், ஆற்றுக்கு தான் போவோம், கொஞ்சம் தாகசாந்தி பண்ணிப்போமே, இவ்வளோ நாளி பேசினோம் அப்படின்னு போனால் ஹாலில் செல்லப்பிராணி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது தலிக உள்பட எல்லா இடத்துக்கும் வளம் வரும். அங்கே இப்போ காய்ச்சின ஒரு பாலைத்தான் நமக்கும் கொண்டு வந்து கொடுப்பா. அப்போது எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம், அதனுடைய உண்ணி, உமிழ்நீர், ரோமம் இதெல்லாம் அதில் விழாமல் இருக்குமா? என்னதான் ஊசி போட்டாலும் விலங்கு தானே. இதனுடைய உண்ணி, உமிழ்நீர், ரோமம் எல்லாம் தப்பி தவறி அதில் விழுந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அதை வேற குடிச்சு வச்சோம்னா அப்போ இது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இதெல்லாம் தேவையா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அது எதுக்கு கட்டணும்? இலியவே கூண்டில் வளர்க்கக்கூடாதுங்கிறா. அப்படி இருக்கிறச்சே செல்லப்பிராணியை கயிறு போட்டு கட்டி இயற்கை உபாதைக்கு கூட அதை போக விடாமல் அப்படி எதுக்கு அதை கஷ்டப்படுத்தணும்? அதனால அவெல்லாம் சகவாசத்துக்கு லாயக்கு இல்லை. பேசலாம், கோவிலில் பார்த்தா நல்லா திருமணட்டுன்னு வரா, பரிஷ்காரமாக வரா, வைஷ்ணவ லட்சணத்தோடு இருக்கா, பேசினாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆற்றுக்கெல்லாம் போய் நம்ம மாட்டின்றக்கூடாது. இன்னொரு பிரச்சனை, நம்ம பெருமாள், நம்ம நம்பிகள், தேவ பெருமாள் இருப்பார், திருவேங்கடமுடியான் இருப்பார், ரங்கநாதர் இருப்பார், இது எல்லாம் இக்குணுண்டுக்கு இருக்கும். விஸ்வரூபம் எடுத்தா மாதிரி ஒரு சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருப்பான், அவருக்கு காமிச்சிட்டு தான் எல்லாத்தையும் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பா. அப்போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இதெல்லாம் தேவையா? அவர் எப்பேற்பட்ட மகானா வேணா இருக்கட்டும், நமக்கு அது பாதை இல்லை. நமக்கு இங்கே மங்களகரமான தெய்வங்கள்லாம் இருக்குது, ஒரு ஊர்த போன்ற அந்த அந்த ஒரு நெற்றி அடையாளம் கூட இல்லையே. யாரோ ஒரு கும்பலை கை தூக்கி விட அவர் அவதரிச்சதாகவே இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு வழி இல்லை, நம்முடைய பாதை அது இல்லை. அப்படியெல்லாம் இருக்கிறச்சு இவா சகவாச யோகியர் கிடையாது. இந்த மாதிரி వ్యక్తిகள்லாம் பார்க்கலாம், பேசலாம், அத்தோடு நிறுத்திக்கணும். அவளோட ஒரு ட்ராவல் பண்ணுறதோ, ஆற்றுக்கு போய் உட்காந்து ஏதானோ பேச்சு கொடுக்குறதோ அந்த அளவு போகக்கூடாது. அப்போது சகவாசத்துக்கு இவா லாயக்கு இல்லை. இன்னும் சில பேர் சகவாசத்துக்கும் லாயக்காக இருப்பாள். அவள் எப்படின்னா பார்க்கவும் வைஷ்ணவாலாக இருக்கா, பேசினாலும் நல்லா இருக்கா, ஆற்றுக்கு போனாலும் எல்லாம் பார்த்தா பரம வைஷ்ணவ சின்னங்களாக இருக்குது, உபச்சாரமும் நல்லா இருக்குது. ஆனால் சமாஷயனத்துக்கு லாயக்கு இல்லை. இப்போ அவளை ஞானாச்சாரியன்னு நினச்சிண்டு, இல்லை நம்ம ஆற்றுல ஒரு பொண்ணு இருக்கா, ஆற்றுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தோம்னா அப்போ மாமியார் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருவா. அப்போ வைஷ்ணவி முகம் போயிடும், மாமியார் முகம்தான் தெரியும். அதனால கொள்வினை கொடுப்பினைக்கு லாயக்கு இல்லை இவாள்லாம். என்னன்னா பேசலாம், பார்க்கலாம், பேசலாம், தங்கலாம், அது வரைக்கும். ஆனால் நம்ம கொண்டு கொடுத்து பண்ணிக்கிறதுங்கிற அளவுக்கு போகக்கூடாது. சம்பந்தமெல்லாம் பண்ணிக்கக்கூடாது. சம்பந்தம் பண்ணிட்டாச்சுன்னா இது நாள் வரைக்கும் வைஷ்ணவாலா பேசின்னு இருந்ததும் நஷ்டமாக போயிடும். ஒழுங்காக அவளோட ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம். சம்மந்தியாகி இப்படி படாத பாடுபடுத்துறா. எல்லாருக்கும் 9 கிரகம்னா எனக்கு இது 10வது கிரகமாக இருக்குது, இந்த கிரகத்துக்கு பெயர்ச்சியே கிடையாது, நவகிரகத்துக்கும் பெயர்ச்சி உண்டு, இதுக்கு பெயர்ச்சியே கிடையாது அப்படின்னு ஒரே கடினமான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருவார்கள் சில பேர்கள். அதனால சமாஷ்ரயனம் வரையிலும் லாயக்கா இருக்க மாட்டான்.
இவ்வளவும் இருக்கிறாப்புல ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். பார்க்கவும் நல்லா இருக்கு, பேசினாலும் நல்லா இருக்கு, அவத்துல போய் தங்கினாலும் நல்லா இருக்கு, சம்பந்தம் பண்ணிக்க கூட நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் ரொம்ப துர்லபம். ஆனால் நம்முடைய நம்பிகள் இந்த 4க்குமே அவர் பொருத்தமானவர். இந்த 4 பெருமைகளுமே அவர் இடத்துல இருக்கு. தரிசன யோக்கியர் எப்படின்னா பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. அதுவும் இப்போ அவதார உற்சவத்துல அழகா சாத்துப்படி பண்ணிட்டு எளிமையா வினீதரா நிற்கிறார். ஆனா பார்த்தாலே கை தொழணும் போல இருக்கு நம்பிகளை. அது பொதுவா தரிசன யோக்கியர். நாம கை தொழுதா ஒரு ஆச்சரியம் இல்லை, அவருடைய ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன் இவாள்லாம் கை தொழும்படி அவர் இருக்கார். ஒரு முறை ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கார். சிஷ்யாளுக்கெல்லாம் திருவிருத்தம் காலக்ஷேபம் ஆயின்னு இருக்கு. அப்போ திருவிருத்தத்துல ஒரு பாசுரம் 8வது பாசுரம் வர்றது. அந்த பாசுரம் வந்த உடனே உடையவருக்கு நம்பிகள் ஞாபகம் வர்றது. ஏன்னா பாகவதாலாம் எப்பவும் பகவானை விட்டு பிரியாம இருந்து கைங்கரியம் பண்ணுவான்னு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. அப்படி இருக்கிறச்சே உடனே உடையவருக்கு திருக்கச்சி நம்பிகள் எப்படி இருக்காரோ, ஏன்னா இவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கார், அவர் காஞ்சிபுரத்துல இருக்கார், திருக்கச்சி நம்பிகள் எப்படி இருக்காரோ அப்படின்னு ஒரு நினைவு வருது. உடனே கேட்கிறார், திருக்கச்சி நம்பிகள் எப்படி இருக்காருன்னு யாரானு போய் விசாரிச்சுன்னு வரையலாம், பார்த்துன்னு வரையலான்னு கேட்கிறார். அன்னைக்கு ஒரு அனந்தாழ்வான் எழுந்திருந்தார் இல்லையா, அந்த சிந்துபூ மகிழும் திருவேங்கடம் இவர் கண்ணீர் விட்ட உடனே அடியேன் போறேன் அப்படின்னு எழுந்திருந்தார். அதுவும் போயிட்டார். போயிட்டு வர்றது திருமலைக்கு போயிட்டு வந்து ததியாராதனை பண்ற யாத்திரை இல்லை, போயாச்சு. அங்கேயே போய் நித்தியவாசம். அதுக்கே ஒருத்தர் துணிஞ்சு எந்திருந்தாரு. ஒரு நட காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்து செய்தி சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு யாரானு இருக்கலான்னா ஒருத்தர் எந்திருக்கல. எல்லாரும் இப்படி ஒன்ன பாக்குறா, என்ன பாக்குறா, திரும்பிக்கிறா, அப்படி யாரானு எந்திருக்கிறாளான்னு பின்னாடி பாக்குறா, ஒருத்தர் எந்திருக்கல. ராமானுஜருக்கு கண்ணீர் வர்றது. என்ன நம்ம சிஷ்யாலா இப்படி ஏதோ இப்ப இருக்கிற ஆச்சாரியாளுக்கு தான் பாவம் நிலைமை அப்படின்னா உடையவருக்குமே அப்படி ஒரு நிலைமை அப்படின்னா ராமானுஜதாசர்கள் அதுக்கு கலங்கல. காஞ்சிபுரத்துக்கு ஒரு நட போயிட்டு வரதுக்கு கலங்கல. இப்படி ஒரு ராமானுஜர் திருவிருத்தம் சாதிக்கிறார். நாம காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு திரும்பியும் ஊருக்கு வர்றதுக்கு எப்படியும் 2-3 வாரம் ஆயிடும். அதுக்குள்ள காலக்ஷேபம் பூர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் எனக்கு ரெங்கநாதர் கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன. ராமானுஜர் அவர் அவதார காலத்துல அவர்கிட்ட திருவிருத்தத்தை இழந்துட்டு நாம காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க போய் நம்ம என்ன பார்க்க போறோம், திருக்கச்சி நம்பிகள் எப்படியும் பொழைச்சுப்பார். அவரோட தெய்வம் சிலையிலேயே பேசுறது. நாம ராமானுஜரை பிடிச்சுன்னு பொழைச்சாதான் உண்டு. அதனால நாம் யாரும் மாட்டிக்க வேண்டாம். அவர் பார்த்துப்பா, அவ எப்படி யாரோ பார்த்துக்கட்டும் அப்படின்னு எல்லாம் கம்முன்னு அப்படியே பூசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ பெரிய நம்பிகள் கவனிச்சார், யாரும் எந்திருக்கல, உடையவருக்கு கலக்கமா இருக்கு, திருக்கச்சி நம்பிகள் எப்படி இருக்காருன்னு அவருக்கு ஒரு கேதம் வருது. அப்போ பெரிய நம்பிகள் இதை கவனிக்கிறார். உடனே மறுநாள் உடையவரை கூப்பிட்டு ஒரு நட காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். உடனே எம்பெருமானாருக்கு தோன்றது, நம்ம நேற்று இப்படி பிரஸ்தாபிச்சிருந்தோம் அதுக்கா இருக்குமோ அப்படின்னு. ஆனா அவெல்லாம் பட்டுன்னு ஆச்சாரியன்ட்ட கேட்டுட மாட்டான். தேவரையருடைய பிரபாவத்துக்கு நான் மறுப்பு சொல்லும்படியா நீங்க இருக்கீங்கோ அப்படிங்கிறார். அவ்வளவுதான் சொல்றாரு. நான் மறுத்து பேசும்படியா உங்க பிரபாவம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோம் அப்படின்னு புறப்பட்டுறாரு. பெரிய நம்பிகள் புறப்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துடுறார். இங்க வந்து திருக்கச்சி நம்பிகளை பார்க்கிறார். அவர் வழக்கம் போல இவருக்கு வீசிண்டும் பேசிண்டும் க்ஷேமமா இருக்கார். நாம தான் இங்கே 5 சேர் ஆக்கை இருள் தருமா ஞாலம்னு உட்காந்துருக்கோம். அவர் இங்கேயே வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கார். இன்னைக்கே அப்படி இருக்கார். அப்படிங்கிறச்சு அவதார காலத்துல எப்படி இருப்பார், அப்படி அவர் ஜம்முன்னு இருக்காருங்கிறத பெரிய நம்பிகள் பார்த்துட்டு உடனே நான் ஊருக்கு கிளம்புறேன். வந்த அன்னைக்கே சாயந்தரம் காத்தால வந்தார். இவரை பார்த்தார், விசாரிச்சார், சாயந்தரம் கிளம்புறேங்கிறார். அப்போ திருக்கச்சி நம்பிகள் சொல்றாரு, இன்னும் ஒரு 2-3 நாள் தங்கினேன்னா உற்சவம் வந்துட்டே இருக்கு, வைகாசி உற்சவம், வையம் புகழும் வைகாசி திருநாள் எங்கேருந்தெல்லாமோ வரா. நீங்க வந்திருக்கீங்கோ எதேச்சையா, ஒரு 2-3 நாள் தேவரீர் தங்கினேன்னா நான் திருமாளிகை ஏற்பாடு பண்றேன், பிரசாதப்படுறதுக்கு ஏற்பாடு பண்றேன், தங்குங்கோல, உற்சவம் ஆரம்பிக்கட்டும், தொடக்கம் ஆரம்பிக்கட்டும், கோஷ்டி அன்வயிச்சுட்டு கிளம்பலாமே அப்படிங்கிறார். உடனே நான் வந்த காரியம் ஆயிடுச்சு, இனிமே நான் உட்காந்து என்ன பண்ண போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னா என்ன காரியத்துக்காக தேவரீர் வந்து இப்படி ராமானுஜர் கோஷ்டியில கலங்கினார். எனக்கு இங்க யாருக்குமே எங்க ராமானுஜன் கலங்க கூடாது, அதுக்காக தான் கிளம்பி வந்தேன், உங்களை பார்த்துட்டேன், அவர் இடத்துல போய் சொல்லணும், அதுக்குதான் அப்படிங்கிறாராம். உடனே அப்போ திருக்கச்சி நம்பிகள் கேட்கிறாராம், அடாடா இதுக்காகவா தேவரீர் அவ்வளவு தூரத்துல இருந்து புறப்பட்டு வந்தீங்கோ? நான் புறப்பட்டு வந்தது பெரிய விஷயம் இல்ல, எம்பெருமானார் இடத்துல போய் இதை விண்ணப்பிச்சுக்கணும், இப்படி நீங்க க்ஷேமமா இருக்கேன்னு சொல்லிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னாராம். அப்படி திருக்கச்சி நம்பிகளை தரிசனம் பண்ணணும்னு ராமானுஜருடைய குரு பெரிய நம்பிகள் ஓடி வரார். ஒரு ரகசியம் இதுல என்னன்னா, ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறம் பெரிய நம்பிகளைத்தான் திருக்கச்சி நம்பிகள் குருவா ஆசிரிச்சிருக்கார் ஆச்சாரியனாக. ஒரு வகையில இவர் ஆச்சாரியனே ஆறார் பெரிய நம்பிகள். அப்போ தரிசன யோக்கியர்னா எப்படி இருக்காருன்னா, ஆச்சாரியன் ஓடி வந்து பார்க்கும்படியான தரிசனம் பண்ணும்படியான சிஷ்யனாக திருக்கச்சி நம்பிகள் இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு தரிசன யோக்கியர். நாமெல்லாம் தரிசனம் பண்ணா ஆச்சரியம் இல்லை, அவருடைய குருவே வந்து தரிசனம் பண்ணும்படியான ஆச்சாரியன்.
ஒரு யோக்கியர், தரிசன யோக்கியர் திருக்கச்சி நம்பிகள். சல்லாப யோக்கியர் அடுத்தது. தரிசன யோக்கியருக்கு உத்தமமான ஒரு அப்பேற்பட்டவரே தரிசனம் பண்ணினார். சரி, சல்லாபம்னா ஏதோ அவர் சமகாலத்தில் இருந்தவாதான் சல்லாபம் பண்ணினா அப்படின்னு இல்லாம, சத்சங்க மாட்டம் இருந்தாருன்னு இல்லாம தெய்வமே சல்லாபம் பண்ணிட்டு. அதுவும் எப்படின்னா, கனவுல பேசல, யாரோ ஒரு மனுஷன் மாதிரி பேசல, அசரீரி மாதிரி பேசல. எப்படி பேசினார்? அர்ச்சக முக்கியன கூட பேசல. அந்த அர்ச்சா திருமேனி அர்ச்சா சமாதியை குலைச்சுண்டு வாயை அசைச்சு பேசிட்டான். அர்ச்சா திருமேனி நம்ம கைத்தலை சேவன் இப்படி எழுந்தொருள பண்ணாலே பரவசப்படுறோம் நம்ம. ஆனா அர்ச்சா திருமேனி உதட்ட அசைச்சு பேசிட்டான் இவரோட. அப்போ பயம் அடையாம, பீதி அடையாம, அப்ப கூட ஒரு பிரீதி அடைஞ்சிருக்காருன்னா இவருடைய பக்தி ஆழம் எப்பேற்பட்டது. ஐயோ சில பேசுறதுன்னு இப்படி வாசல் போட்டிடுவா, பயந்துருவா, என்னவோ ஏதோன்னு. பயத்தை அடையாம அப்படி இவர் இருந்திருக்காரு. அதனால சல்லாப யோக்கியர்னா தெய்வமே பேசும்படியான ஒரு யோக்கியர். சல்லாப யோக்கியர், தெய்வமே இவரோட பேசுறது சல்லாப யோக்கியர். அன்னைக்கும் இன்னைக்கும் எவ்வளவு கதையை புரட்டினாலும் அர்ச்சை வாயசச்சு பேசித்துங்கிற கதை யாருக்குமே இல்லை. ஒரு தேவபெருமாள் இவருக்கு பேசினார், பார்சாரதி எனக்கு பேசினார்னு இருக்கக்கூடாதா ஒரு கதை? நானும் ரொம்ப பொறாமப்படுறேன் இந்த நம்பிகளை பார்த்து. ஒரு கதையும் அப்படி இல்லை. அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே கதை அர்ச்சை பேசித்துங்கிறது நம்பிகளுக்கு மட்டும்தான். அப்படி அப்பேற்பட்ட சல்லாப யோக்கியர். சகவாச யோக்கியர், சகவாசம் தங்குறதுக்கும் நன்னா இருக்கு. உடையவர் என்ன பண்றார்? ஸ்ரீரங்கத்துக்கு ஏழிட்டார். ஸ்ரீரங்கத்துல இருந்து தென்னரங்கம் செல்வம் முற்றும் திருத்தி வைத்தான் வாழியேன்னு எல்லா நிர்வாணங்களையும் சீர்திருத்தங்களையும் கவனிச்சுட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு கொஞ்சம் காலம் ஆயிடுத்து. தேவபெருமாளை விட்டு அன்னைக்கு அழுதுண்டே வந்தோம். மனசுல அந்த ஏக்கம் எப்பவுமே புது புண்ணு ரொம்ப வலிக்கும், அப்புறம் அதுவே தழும்பா மாறிடும். அது மாதிரி மனசுல அந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. கண்ணை தொடச்சுட்டார், ஆனா மனசு அழறது. மறுபடியும் எப்ப தேவபெருமாளை பார்ப்போம்னு ஏங்குறது. நம்பெருமாள்கிட்ட போய் தேவபெருமாளை ஒரு நேரம் போய் சேவிச்சுட்டு வரட்டுமான்னு கேட்டா அனுப்பவே மாட்டார். இவர் என்னை சம்பாதிக்கப்பட்ட பாட்டுக்கு கட்டாயம் அனுப்ப மாட்டார். அதனால இவர் என்ன பண்ணார்? ஒரு நட மலைக்கு போயிட்டு வந்துடுறேன், திருமலை யாத்திரை ஒரு நட போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார் யதி. அவர் கேட்கும்போது நம்பெருமாளே ஆனாலும் உத்தரவு கொடுத்தாகணும். அதுக்கு என்ன உத்தரவு கொடுக்குறார்? போயிட்டு கடுக வரணும் என்ன அப்படிங்கிறாராம் ராமானுஜர்கிட்ட நம்பெருமாள். போயிட்டு சீக்கிரம் வரணும். ஏதோ இன்னைக்கா இருந்தா காத்தால வந்தே பாரத் ட்ரெயினை பிடிச்சா போயிட்டு இப்படி ஓடி வந்துடலாம். அன்னைக்கு காலத்துக்கு அப்படியா முடியும்? போனா ஈஸியா ஒரு 6-7 மாசம் ஆயிடும். ஆனா போயிட்டு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார் நம்பெருமாள். இவர் இதான் சாக்குன்னு விட்டார், பிடிச்சார், கிளம்பினார். கோஷ்டியோட புறப்பட்டு காஞ்சிபுரம் உட்காந்துட்டார். ஒரு வழியா திருக்கச்சி நம்பிகளை மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. 3 நாள் அவரோட சகவாசம். ஏன்னா திருமலை யாத்திரைன்னு தான் வந்திருக்கோம், ஆனா கூட 3 நாட்கள் அந்த இழந்ததுக்கு தேவபெருமாளை 3 தினங்கள் அவரை சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, அதை விட முக்கியம் நம்பிகளோட சத்சங்கத்தோட 3 தினங்களாவது இருக்கணும் அப்படின்னு காஞ்சிபுரத்துல 3 ராத்திரி தங்கினார். தங்கி நம்பிகளோட சகவாசத்தை அனுபவிச்சாராம் உடையவர். அதுக்கப்புறம் தான் கிளம்பி காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு திருமலை யாத்திரையாக போறார் அப்படின்னு சரித்திரம். அப்போ சகவாச யோக்கியர்னா ராமானுஜர் பார்த்து இவரோட நம்ம 3 நாள் தங்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படும்படியான சகவாச யோக்கியர் திருக்கச்சி நம்பி. சமாஷயன யோக்கியர். சமாஷயனம்னா நாம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் ஆசிரியிக்கிறோம் இல்லையா, அவர் தான் சமாஷயனம் பண்ணக்கூடியவர். சமாஷயன யோக்கியர் நமக்கு. ராமானுஜர் என்ன பண்றார்? ஆளவந்தாரை பார்க்கணும்னு ஸ்ரீரங்கத்துக்கு ஓடுறார். பெரிய நம்பிகள் கூட்டின்னு வரார். இவர் ஸ்தோத்திர ரத்னம் எல்லாம் சொல்லி இவர் எப்படியோ மயக்கி கூட்டின்னு போறார். ஆளவந்தார் பண்ணினது இது அப்படின்னு உடனே அவரை பார்க்கணுமேன்னு உடனே இவர் உடனே ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு போறார் பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பிகளை. அங்க போனா அவர் பரமபிச்சிட்டார். ஏன்னா நம்பெருமாள் ஆச்சாரிய லாபம் ஈஸ்வரனாலே. இந்த ஈஸ்வரன் நம்பெருமாள் இவர் நினைச்சா அவரை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பரம்பரத்துக்கு அனுப்பக்கூடாதா? இவர் தானே பூலோக வைகுண்டபதி. இவர் நினைச்சா அந்த மூச்சை ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி வைக்க முடியாது. என்னை இப்படி அவரோட ஒரு வார்த்தை, ஒரு சம்பாஷணம் எனக்கு கிடைக்க விடாத பண்ணிட்டாருன்னு இவருக்கு ஆத்திரம். அப்படியே கிளம்பிட்டார். அங்கேயே தீர்த்த காவேரியிலே, வடதிரு காவேரியிலேயே தீர்த்தம் ஆடினார். எதிகளுக்கு தீட்டு கிடையாது, உள்ள போய் தாயாரையானும் சேவிச்சுட்டு போவோம்னு சேவிக்கல. அப்படியே கிளம்பினார். அப்படியே சென்னை ரோடை பிடிச்சார், டோலை பிடிச்சார், கிளம்பினார். இங்கே வந்துட்டார். இங்கே காஞ்சிபுரத்துக்கு சேர்ந்துட்டார். ஆனால் அவருக்கு நமக்கு ஆச்சாரிய லாபம் கிடைக்கலையே. என்ன இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன் வேணும், அவதார புருஷனாகவே இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன் வேணும். நம்பிகள் கிட்ட ராமானுஜருக்கு ரொம்ப பூஜ்ய புத்தி. அதனால அவர் திருவடிகளை பிடிச்சிட்டு தேவரின் ஸ்ரீபாதத்தை ஆசிரிக்க அடியேன் ஆசைப்படுறேன், நீங்கள் எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு என்னை சிஷ்யனா ஏற்றுக்கணுங்கிறார். உடனே நம்பி மறுத்துடுறார். அதெல்லாம் அந்தந்த பரம்பரையில் பிறந்தவா தான்ப்பா பண்ணணும். பின்னாடி நீயே 74 சிம்மாசனாதிபதினு ஏற்படுத்த போறியே, அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் அதை பண்ணணும். யார் வேணால் எடுத்து பண்ணுறதுக்கு அது ஒன்றும் வேக்சினேஷன் கிடையாது. வேக்சினேஷனே யார் வேணால் பண்ண முடியாது. அதுக்கும் அதை படிச்சுட்டவா, கத்துண்டவா, போட தெரிஞ்சவா தான் பண்ணணும். ஒரு பச்சை குத்தினா கூட அதில் தேர்ச்சி உள்ளவா தான் பண்ணணும்.
அப்படிங்கிறச்ச ஆத்மாவுக்கு தப்த முத்ரா தாரணம் இது. ஆத்மாவை பரமாத்மாவோடு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கல்யாண சடங்கு. இதை யார் வேணா வாத்தியார்னு நீ வரைக்கக்கூடாது. அந்த பரம்பரையில் நான் பிறக்கலை, அதனால நான் அதை பண்ண முடியாது அப்படின்ற. அப்போது ராமானுஜருக்கு அது ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் ராமானுஜர் இவரை ஆச்சாரியனாக ஆசிரியிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் திருவடிகளை பிடிச்சிட்டு பிரார்த்திச்சுட்டார். ஆனால் அவர் சொன்ன காரணம் நியாயம். அந்த பரம்பரையில் நான் வரல, இன்னைக்கு என்னோட பெருமாளே பேசுறாருங்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சுட்டேன்னா நாளைக்கு யார் வேணா கடையில் போவா, ஒரு சங்கு சக்கர கோலை வாங்குவா, அப்படியே நெருப்புச்சி கிழித்தி அதை வந்து காய்ச்சிட்டு அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்மளே ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிடக்கூடாது. அதனால நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் அன்னைக்கே அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டார். அதனால ராமானுஜனே ஆசிரியிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆச்சாரியன் சமாசிரியன யோகியர் திருக்கச்சி நம்பி. இது 2வது 4. 3வது 4 தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். இது 3வது 4. அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம் இல்லையா, இது 3வது 4. தர்மம். இவர் தோன்றின இந்த க்ஷேத்திரத்துக்கே வடமொழியில தர்மபுரி அப்படின்னு தான் பேரு. இது பூவிருந்தவல்லின்னு இப்போ இருக்கு. ஸ்தல புராணத்துல தர்மபுரின்னு இதற்கு பெயர். அதனால அதுலயே தர்மம் இருக்கு. ஆனா கூட தர்மம்னா என்னன்னா நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ ஸ்வதர்மம் அதை அனுஷ்டிக்கிறது தான் தர்மம். நமக்கு விதிக்கப்பட்டதை விட்டுட்டு இன்னொருத்தருடைய கடமையை போய் நாம செய்யறது தர்மம் ஆகாது. நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை நாம செஞ்சுட்டு இருக்கிறது தான் தர்மம். அந்த விஷயத்துல திருக்கச்சி நம்பிகள் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல ரொம்ப சூரரா இருந்திருக்கார். வர்ணாசிரமத்தை யாருமே மீறக்கூடாது. எனக்கு பகவானே பேசுறார், எனக்கு ஆச்சாரியனே கிடைச்சிட்டார், ராமானுஜரே கிடைச்சிட்டார் அப்படின்னு நாம அட்வான்டேஜ் எடுத்துன்ற கூடாது. நாம நம்முடைய கடமைகளை மீறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்கார். தானும் உறுதியா இருந்து தன்னை ஆசிரியிச்சவர்களுக்கும் அப்படி ஒரு உபதேசத்தை இவர் பண்ணியிருக்கார். இதை யாரு சொல்றான்னா சமகாலத்துல வாழ்ந்த வடுக நம்பி எதிராஜ வைபவத்துல இதை ஸ்லோகமிட்டு சொல்றார். தத்ரத்ரய பூர்ணம் வரதாந்தரங்கம் வர்ணாசிரம ஆச்சார விதாயகம் தம். வர்ணாசிரம ஆச்சாரத்துல ரொம்ப உறுதியோடு இருந்தவர் திருக்கச்சி நம்பி. ஏன்னா வைஷ்ய குலத்தில் அவதரிச்சிருக்கார். என்னைக்குமே பகவத் கிருபை வந்து குலத்தை பார்க்காது, மொழியை பார்க்காது, ஜாதி இனம் எதையும் பார்க்காது. மழை இருக்கு, மழை வந்து நான் நல்லா இப்போ கொட்ட போறேன், திருவள்ளிக்கேணியில் இப்போ கைரவினி புஷ்கரணியில் தெப்பம் நடக்குது, அங்கே கொட்டினா பிரயோஜனம், அந்த பக்கம் அடையாறில் ஒரு கூமம் இருக்குது, அங்கே கொட்டி என்ன பிரயோஜனம், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்காது. உலகம் முழுக்க கொட்டும். அது எங்கே கொட்டணும்னு முடிவு பண்ணிடுதோ அங்கே அந்த மேகம் எங்கே திரண்டுருதோ அங்கே பூரா கொட்டும். அது மாதிரி பகவத் கிருப்பை யார்கிட்ட வேணா கிடைக்கும், யாருக்கு வேணா பகவத் கிருப்பை கிடைச்சிரும். பகவத் கிருப்பை கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நாம நமக்கு விதிக்கப்பட்ட சாஸ்திர ஆணையை மீறக்கூடாது. அப்படி மீறினா என்ன அப்படின்னு கேட்டா அவன் எனக்கு துரோகின்னு பகவான் சொல்றான். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்க்கதே ஆக்ஞா சேதி மம துரோகி மத் பக்தோபி நவைஷ்ணவாகா. என் பக்தனாவே இருந்தாலும் அவன் எனக்கு துரோகி, என் பேரை சொல்லிட்டு வெளியில போய் துஷ்பிரச்சாரம் பண்றவன் அப்படின்னு ஆயிடுவான் அப்படின்னு பகவானுடைய வாக்கியம் இது. அப்படிலாம் இவாள்லாம் அதெல்லாம் வாசிச்சதுனால வர்ணாசிரம தர்மத்தை யாரும் மீறக்கூடாதுங்கிறதுல உறுதியோடு இருந்திருக்கார் நம்பி. மற்றவாளையும் அதுல ஸ்திரமா இருக்க வச்சிருக்கார். அதனால தர்மம், தர்மனிஷ்டை இவர்கிட்ட உண்டு. அர்த்தம், அடுத்தது அர்த்தம் அப்படின்னா செல்வம். செல்வம் அப்படின்னா நாம பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா பணங்காசு, சில்லறை, பேங்க் பேலன்ஸு, பர்ஸு நிறைய காசு, நிறைய தங்கம், களம் நிறைய அரிசி, பானையை திறந்தால் நமக்கு அடுப்படியில் அரிசி, இதெல்லாம் தான் நம்ம செல்வம் அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா, பெருமாளும் பிராட்டியும் வனவாசத்துக்கு புறப்படுறா. அப்போ லக்ஷ்மண சுவாமி கையில் மண்வெட்டியும் கூடையும் மட்டும் எடுத்துக்கிறார், வேறு எதையும் எடுத்துக்கல. தனக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு வேணுமே, அடுத்த 3 பேருக்கும் சேர்த்து ஒரு வஸ்திரத்தையாலும் எடுத்துக்கணும், அதை கூட எடுத்துக்கல. மண்வெட்டி கூடை அதை மட்டும் கையில் எடுத்துக்கிறார். அவரை பார்த்துட்டு வால்மீகி மகரிஷி லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா, இவருக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் விபீஷணர் மனைவி, மக்கள், நாடு, வீடு எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படியே ஆகாசத்துல கிளம்பி போறார். ராம சன்னதிக்கு கிளம்பி போறார், வெறும் கையோட போறார். ஒரு வழியில வாசல்ல கடை இருக்கு, ஒரு துளசி மாலை வாங்கிடக்கூடாது, அது கூட இல்லை, வெறுங்கையோட போறார். அவர் என்ன சொல்றார் ரிஷி அப்படின்னா, அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான், அவர் தான் ஸ்ரீமான், அவருக்கு தான் சீதை கடாட்சம் கிடைச்சிருக்குங்கிறார். இன்னொரு பக்கம் முதல்ல காலை பிடிச்சு இழுக்கிறது, உயிர் போற அவஸ்தை, மரண வலிங்கிறாள், அந்த மரண வலியில இருக்கார் கஜேந்திரன். அப்போ சது நாகவர ஸ்ரீமான்கிறார் ரிஷி, அவர் தான் ஸ்ரீமான். ஏன்னா இப்ப பெருமாள் கிடைக்க போறார் அவருக்கு அடுத்தது. இப்ப மரண அவஸ்தையா இருந்தாலும் எல்லாருக்கும் தெய்வம் கிடைக்குமோ தெரியல, நரகம் கிடைக்குமோ சொர்க்கம் கிடைக்குமோ அது கூட தெரியல, அடுத்த பிறவி கிடைக்குமோ, ஆனா அவருக்கு தெய்வமே வரப்போகுது அப்படிங்கிறச்சு அவரை ஸ்ரீமான் அப்படிங்கிறார்.
அப்போ இவாள்லாம் வெறுங்கையோட ஓட்டாண்டியாக இருந்தாலே இவாளுக்கு போய் லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சதேன்னு சொல்லலாமான்னா அவள்லாம் லக்ஷ்மி கடாட்சம்னு நினைக்கிறது கைங்கரியத்தை. லக்ஷ்மண சுவாமி கைங்கரியத்துக்கு புறப்பட்டாரே, அவருக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிருக்கு. விபீஷணன் ராமரை ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ண கிளம்பினானே, அவருக்கு தான் சீதா பிராட்டி கடாட்சம் கிடைச்சிருக்கு. இங்கே கஜேந்திர ஆழ்வானுக்கு தான் நம்ம புஷ்பவலி தாயார் கடாட்சம் கிடைச்சிருக்கு. அதான் தேவபெருமாள் கிளம்பி ஓடி இருக்கார். அப்படி இவாள்லாம் கைங்கரியத்துக்கு யாரு புறப்பட்டாலோ அவளை தான் லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவன்னு சொல்றான். நியாயமா பார்த்தா இன்னைக்கு நாம நிறைய அநியாய வழியில பொருள் சேர்க்கக்கூடியவா, பெரிய அரசியல்வாதியா இருக்கிறவர்கள், இவாளெல்லாம் தான் நம்ம நியாயமா பணத்தை வச்சு ஒருத்தனை லக்ஷ்மி கடாட்சம் உள்ளவன்னு சொல்லணும்னா நாம அவளை தான் சொல்லணும். நமக்கே மனசு ஏற்கிறதா? அப்போ லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறதுக்கு பணம் ஒரு ஹேத்து கிடையாது, தங்கம் ஒரு ஹேத்து இல்லை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்றவாழ்கிட்ட தான் நிறைய தங்கம் குமிஞ்சு கிடக்கு. அதுக்கு நம்ம அரிசி பானையில் இருக்கிற அரிசி அதுக்கு ஒரு ஹேத்து இல்லை. இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இல்லை. நம்ம கிட்ட ஸ்ரத்தையா கைங்கரியம் இருந்தால் அதான் லக்ஷ்மி கடாட்சம். நாம இந்த மாதிரி பூந்தமல்லியில கூடி இருந்து இது போல ஒரு வாக் யஜ்ஞத்தை வருஷம் நடத்தினா யாரெல்லாம் அதுக்கு சகாயம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் புஷ்பவலி தாயார் கடாட்சம் கிடைக்கும். அது இல்லாம நம்ம பொழுதுனிட்டு சில்லறையவே எண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா தாயார் பாரம் திருப்பின்றுவான், முகத்தை திருப்பின்றுவான். அதனால இவாளெல்லாம் கைங்கரியத்தை தான் லக்ஷ்மி கடாட்சம்னு புரிஞ்சுண்டவா. அப்போ இவருக்கு அர்த்தம் எதுனா திருவாலவட்ட கைங்கரியம். அதுவும் தாயார் பண்ணின கைங்கரியம். அவதார காலங்கள்ல சீதா பிராட்டி பெருமாள் படுத்துன்னு இருந்தா பாத சேவை பண்ணுவா. உட்காண்ட திருக்கோலத்துக்கு கைங்கரியம் அவ சாமர கைங்கரியம் பண்ணுவா. பிராட்டி சுமந்திரர் பாக்குறார், பெருமாள் ஊஞ்சல்ல எழுதிருக்கார். பிராட்டி பின்னாடி நின்றுட்டு வளைக்கரங்களால அப்படியே சாமரம் போடுறா பெருமாளுக்கு. அதுபோல தாயார் பண்ணக்கூடிய கைங்கரியம். ருக்மிணி தாயார் கருவீச்சு தத்தியாயம்னு பாகவதத்துல அங்க பார்த்தா கண்ணன் நீட்டி முடக்கி படுத்துன்னு இருக்கான். அந்த கண்ணனுக்கு நல்ல அந்த வெண் சாமரத்தினால அப்படியே எதமான காத்த வீசுறா. அப்படி தாயாரே பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை இவர் எடுத்துட்டார். அதனால இவர் தான் செல்வந்தர், அர்த்தம் உடையவர் அப்படின்னா. ஏன்னா இவர் வைஷ்ய குலத்துல பிறந்து பெரிய செல்வந்தரா இருந்து நிறைய வியாபாரம் பண்ணி நிறைய சொத்து பத்து சேர்த்தாருன்னு இவர் சரித்திரம் இல்லை. ஆனா இவர் ஏன் செல்வந்தர்னா பிராட்டி பண்ணின கைங்கரியத்தை அவதாரத்துல இவர் பண்ணினார். அதனால இவர் தான் செல்வந்தர். அர்த்தம். காமம் அப்படின்னா அர்ச்சாவதார ஈடுபாடு தான் இவருடைய காமம். ஏன்னா இப்ப பரமபதநாதன் இடத்துல போய் ஈடுபடுறது எப்படின்னா, ஒரு ராணி தன்னுடைய ராஜா சபையில இருக்கும்போது போய் ஈடுபடுற மாதிரி. என்னத்தை ஈடுபட முடியும்? கூட வேணா உட்காந்துக்கலாம் சிம்மாசனத்துல நானும் ராணின்னு, மற்றபடி பழக முடியாது. ஒரு 4 மந்திரிகளோட சேர்ந்து ஒரு ரூம்ல உட்காந்து அதே ராஜா நாட்டினுடைய பாதுகாப்பு பத்தி ஆலோசனை பண்றார், மந்திராலோசனை. அங்க போய் அந்த ராணிக்கு அனுமதியே இருக்காது. ராணியா இருந்தா கூட அங்கெல்லாம் அனுமதியே இருக்காது. அதனால அந்த இடத்துலையும் ராஜா கிட்ட ஈடுபட முடியாது. சரி, அவர் கிளம்பி வேட்டைக்கு போறேன்னு போறார். அப்ப ராணியெல்லாம் அவெல்லாம் அழைச்சுன்னு போக மாட்டான், உபத்திரவமா போயிடும். பாண்டு மகாராஜா அழைச்சுன்னு போயிட்டு பெரிய அனர்த்தமா போயிடுது. அதுவே தசரத சக்கரவர்த்தி தனியா போறார். அது போல வேட்டைக்கு அவெல்லாம் தனியா தான் போவான். அதனால அங்கேயும் ராஜாட்ட ஈடுபட முடியாது. மாறு வேஷத்துல ஊர் எப்படி இருக்குன்னு அவெல்லாம் பாக்குறதுக்காக போவான். பொற்கை பாண்டியன்னு ஒரு ராஜா மாறு வேஷத்திலேயே நகர்வலம் போவான், அடிக்கடின்னு வரும் சரித்திரம். அது போல மாறு வேஷத்துல அவெல்லாம் நகர்வலம் போவான். அங்கேயும் ராணி எல்லாம் அழிச்சுன்னு போக மாட்டான். ஏன்னா ராஜா மாறு வேஷத்துல போனாலும் ராணியை கண்டுபிடிச்சிட்டான்னா மாட்டிடுவோம். அதனால ராணி அப்பவும் கூட போக மாட்டான். அப்படி இருக்கிறச்சு எங்க இந்த ராணி ராஜாட்ட நன்னா ஈடுபடலாம்னா அந்தப்புறத்துக்கு வரும்போதுதான் ஈடுபடலாம். அது போல பகவான் அந்தப்புறத்துக்கு வந்தாப்புல நமக்கு அர்ச்சாவதாரத்துல கிடைக்கிறது. அர்ச்சாவதாரத்துல நமக்கு பக்தி வரலன்னா ஒரு தெய்வம் அவதாரமா வந்தாலும் நமக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. அவதாரத்தை விட நமக்கு அர்ச்சையில தான் சுலபமா ஈடுபட முடியும். ஏன்னா எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லை, நீ என்ன கொஞ்சம் நான் உன்னை கொஞ்சம் இருக்கிற இடம் தான் அர்ச்சாவதாரம். அதனால காமத்தை எங்க காட்டலாம் அப்படின்னா பகவான் இடத்துல அர்ச்சையில தான் நம்ம காட்ட முடியும். அதை நன்னா புரிஞ்சுட்டார் இவர். அதனால இவர் காட்டின காமத்துல அப்படி இவர் வலையில விழுந்துட்டார் தேவபெருமாள். மற்றவாளுக்கெல்லாம் ஏதோ சேவை தான், தோசையும் சுண்டலும் தான், தீர்த்தமும் சடாரியும் தான், இந்த வெண்ணெய் மாதிரி ஒரு தயிர் சாதம் அமுது பண்ணிட்டாரு, அதுதான் மற்றவாளுக்கெல்லாம். ஆனா உங்களுக்கு பேசுறேன்னு பேசினார். அதனால அர்ச்சாவதாரத்துல அப்படி ஒரு காமத்தை காட்டினவர் திருக்கச்சி நம்பி. தர்மம் அப்படின்னா இவருடைய ஸ்வதர்மத்துல இவர் இருந்தார். அர்த்தம் அப்படின்னா கைங்கரியமே அர்த்தம்னு புரிஞ்சுட்டார். காமம் அப்படின்னா அர்ச்சாவதார பக்தியே காமம்னு தெரிஞ்சுட்டார். மோட்சம் அடுத்தது என்ன இருந்தாலும் கடைசியில் அங்கதான் நின்னாகணும். மோட்சம். ஒரு பாகவதர் அவர் இவருடைய பெருமை தெரிஞ்சுட்டு நீங்க தேவபெருமாளோட பேசுவேலாமே, இன்னைக்கெல்லாம் இருந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல இடத்துல, பொண்ணுக்கு இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும். ஏன்னா இப்போ அதுதான் பெரும்பாடாக இருக்குது. பொண்ணுக்கெல்லாம் பொண்ணு ஒன்றும் பிரச்சனையே இல்லை,
பையனுக்கு கல்யாணம் ஆகிறது தான் இன்னைக்கு பெரும்பாடாக இருக்குது எல்லா சமூகத்துலேயும். அதனால என் பையனுக்கு கல்யாணம்னு ஒன்று உண்டான்னு கேட்டு சொல்லும்போது தான் கேட்டிருப்பான். ஆனால் அவர் பரம பாகவதர், சமாசயனம் பண்ணிட்டவர், நல்ல வைஷ்ணவர். அதனால அவர் நம்பிகள் இடத்துல அடியனுக்கு மோட்சம் உண்டா, தேகாவசானத்தில் மோட்சம் உண்டா, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே இவர் போய் விண்ணப்பிச்சுப்பார். அதுக்கு என்ன, அவர் நல்ல பரம பாகவதர், நல்லா ஈடுபடுவார் இந்த இடத்துல, அவசியம் உண்டு அப்படின்னு தேவபெருமாள் திருவாய் வளர்ந்துட்டார். உடனே இவர் நாளைக்கு சொல்லிடுறேன் அவர் இடத்துல தேவரீர் வார்த்தையை விண்ணப்பிச்சிடுறேன்ட்டு. அப்படியே அடியனுக்கும் இந்த பக்கத்து இலைக்கும் பாயாசம் தான், இங்கே வாங்குவோம் இந்த இலைக்கு பாயசம் வேணுமான்னு, அப்படியே அடியனுக்கும் கொஞ்சம் தான். அது மாதிரி அப்படியே அடியனுக்கும் கொஞ்சம் மோட்சம் அப்படின்னு உடனே இவர் முழிச்சு பார்க்குறார் தேவபெருமாள். அங்கே தான் நிரங்குஷ ஸ்வதந்திரன்னு காமிச்சிடுறார். ஐயோ, உங்களோட நான் நித்தியபடி பேசிட்டு இங்கேயே வைகுண்டத்தை காட்டுறேன் இல்லையா, நீங்கள் வீசினதுக்கும் நான் பேசினதுக்கும் சரியா போச்சு. அங்கே உடனே துண்டு போடுறேன், இது என்ன நியாயம்? அந்த பாகவதர் உங்களை பிடிச்சார், அதனால அவருக்கு மோட்சத்தில் இடம் உண்டு, நீங்கள் யாரையா பிடிச்சிங்கோ அப்படின்றார் இவர். அடப்பாவி மனுஷா, நான் இத்தனை நாளாக ஒன்றை நம்பின்னு இருக்கேன், இப்படி நீ காலம் வர்றியே, ஆணையும் அரசும் செய்யுமவே ஆராயாதுன்னு காமிச்சிட்ட பத்தியா. யானை என்ன பண்ணுன்னு தெரியாது, திடம்னு நமக்கு தலையில் ஆசீர்வாதம் பண்ணுமா, பிடிச்சு தூக்கி போட்டு அடிக்குமா தெரியாது. அதே மாதிரி ராஜாவாக இருக்கிற தேவபெருமானும் என்ன பண்ணுவார்னு தெரியாது. திடீர்னு இப்படி சொல்லிட்டே, என்னதான் ரொம்ப செல்லமாக வச்சுருக்கேன்னு நினச்சேன், இப்படி சொல்லிட்டே திடீர்னு அப்படின்னு புரிஞ்சுட்டார். உடனே சாமரத்தை அவர் சன்னதியிலே வச்சார், புறப்பட்டு போயிட்டார். திருக்கட்சி நம்பிகள்கிட்ட போய் மாடு மேய்க்கிற கைங்கரியத்தை மறைஞ்சிருந்து பண்ணி நம் பையல் அப்படின்னு அவரால் அபிமானிக்கப்பட்டு அப்புறம் இவரிடத்துல நெஞ்ச நிமித்தின் வந்து நின்னார். இனிமேல் நீங்கள் என்ன மோட்சத்தை கொடுக்கறது, அவர் போனால் அவர் பின்பற்றிட்டு நான் அடியன் வந்துடுவேன், மோட்சத்தில் உங்கள் சந்நிதி எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, திருக்கோஷ்டியூர் நம்பி சந்நிதி எனக்கு உண்டு அப்படின்னு வந்து இருமாப்போட சொல்லிட்டாராம். அதனால தான் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். பகவான் கிடைச்சிட்டாருன்னு நம்ம தெம்பாக இருக்க முடியாது. ஒரு ஆச்சாரிய சம்பந்தம், அதை விட முக்கியம் ஒரு பரம பாகவதர் சம்பந்தம் வேணும். இது இவருடைய சரித்திரத்தில் தர்மார்த்த காம மோட்சம். 4வது 4. அடுத்தது கொக்கை போல் இருக்கும், கோழியை போல் இருக்கும், உப்பை போல் இருக்கும், உண்மை போல் இருக்கும். இதுதான் 4வது 4. அனந்தாழ்வான் ஏழ்ருக்கர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு சந்தர்ப்பம். அங்கே அப்போது பட்டருடைய சிஷ்யர் ஒருத்தர் பட்டர் இடத்துல போய் கேட்குறார், வைஷ்ணவ லட்சணம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறார். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எது? அப்போ உடனே பட்டர் சொல்கிறார், பட்டருக்கு அனந்தாழ்வான் இடத்துல ரொம்ப பக்தி உண்டு. ஏன்னா ராமானுஜருடைய சமகாலம் அவெல்லாம், நாம் ராமானுஜருக்கு பிற்பட்ட காலம் பட்டர்லாம், சமகாலத்தில் அவெல்லாம் இருந்திருக்காளே, பட்டரும் சமகாலம்னாலும் நிறைய அனுபவித்தவர் அனந்தாழ்வான். அதனால் ரொம்ப மரியாதை உண்டு. அனந்தாழ்வான் இருக்க, நான் அவர் இருக்கும்போது நான் சொல்கிறதாவது நீ போய் அவர் இடத்துல கேளு அப்படின்னு இவர் அனுப்பிச்சிடுறார். இவரும் அனந்தாழ்வான் திருமாளிகைக்கு வர, இவர் வந்த நேரம் அங்கே கதியாராதனை நடந்துருக்கு. அப்போது இவரும் உள்ளே போய் உட்காரணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் இடம் கிடைக்கல. உடனே இவரை யாரும் பார்த்துட்டு கவனிச்சுட்டு உள்ளே வாங்கணும்னு கூப்பிடலை. சரின்னு இவர் பொறுமையாக போய் வாசத்தின் மேலே உட்காண்டார். ததியாராதனையாக அருமையாக நடக்கிறது. அப்படியே பந்தியாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அமுது பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. அப்போது அனந்தாழ்வான் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஒரு வழியாக வெளியில் வந்து அப்போ தான் இவரை கவனிக்கிறார். அடாடா, உங்களை பார்க்கலையே, எத்தனை நாளைக்கு உட்காந்துருக்கேன், நீங்கள் உங்களை கவனிக்கல, வாங்க முதல்ல பிரசாதப்படுங்கோ அப்படின்னு உள்ளே அழைச்சின்னு போய் அவரையும் ததியாராதனை பண்ணி வைக்கிறார். உடனே அவர் சாப்பிட்டுட்டு என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார் அனந்தாழ்வான். உடனே இவர் சொல்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எதுன்னு பட்டர் இடத்துல கேட்டேன், அவர் உங்ககிட்ட வந்து கேட்டுக்க சொன்னார். உடனே இவர் சொல்கிறார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கொக்கை போல இருக்கணும். என்ன, கொக்குக்கு ஒன்னே மதின்னு இருக்கும், அந்த ஓடு மீன் ஓட உருமீன் வருமறை வாடி இருக்குமாம் கொக்கு. கொக்கு வந்து இந்த மீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்குன்னா அது வர்ற வரைக்கும் காத்துன்னு இருக்கும். நடுவில் எவ்வளவு குட்டி குட்டி மீன்கள் போனாலும் அது கொத்தாது, அந்த பெரிய மீன் வர்ற வரைக்கும் காத்துன்னு இருக்கும். அது போல இருக்கணும் ஒரு வைஷ்ணவன். அது போல நம்ம நம்பியும் இருந்தார். என்னன்னா, இவருக்கு சாமர கைங்கரியம் தான் என் கைங்கரியம்னு எடுத்துட்டார். விசிறியும் கட்டையுமா கையில் எடுத்துட்டு யாருக்கு முதல்ல பண்ணுறதுன்னு பார்த்தார். எல்லாத்துக்கும் ஆதி க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் தான், அங்கே போகலாம். நேராக கிளம்பி ஸ்ரீரங்கம் போனார். ரெங்கநாதர் இடத்துல உங்களுக்கு நான் சாமர கைங்கரியம் அடியேன் பண்ணுறேன், ஏற்றுக்கணும். உடனே ரெங்கநாதர் சொன்னார், நான் உபய காவேரி மத்தியில் நானே இங்கே ஜில்லுன்னு படுத்துன்னு இருக்கேன், நளிரரங்கன் குளிரரங்கன்னு பாடியிருக்காளே ஆண்டாள், பார்த்தது இல்லையா நீ? உபய காவேரியும் எனக்கு சாமரம் வீசுறது, நீ வேறு சாமரம் வீசுங்கன்னா ரொம்ப குளிராயிடும், இங்கே வேண்டாம், நீ மலைக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். உடனே திருமலை திருப்பதிக்கு வந்து திருவேங்கடமுடியான்ட்ட நின்றுண்டு, தேவருக்கு சாமர கைங்கரியம்னாலே இங்கே தான் பண்ணணும், சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டுன்னு விசிறியை சுமந்துட்டு வந்திருக்கேன், இதையும் நீங்கள் ஏற்றுக்கணும். உடனே திருவேங்கடமுடியான் சொன்னார், அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் இது குளிரருவி வேங்கடம், இங்கே சுற்றி ஏகப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள், பாப விநாசம், ஆகாசகங்கை, சுவாமி புஷ்கரணி, இத்தனைக்கும் நடுவில் நானே ஜில்லுன்னு உட்காந்துருக்கேன், அடிக்கடி பூலங்கி சேவை அது இதுன்னு போத்திக்கிறேன், அதனால எனக்கு இந்த கைங்கரியம் உபயோகப்படாது. நீ என்ன பண்ணு, தேவபெருமாள்கிட்ட போ, அவர் தான் அக்னிகுண்டத்திலேருந்து தோணினார்,
அங்கே இது ரொம்ப அவசியம். ஏன்னா திருமேனியும் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, அடிக்கடி பாவம் கழகத்துக்கு நடுவில் இருக்கார், திருவுள்ளமும் உஷ்ணமாக இருக்குது, அங்கே போய் பண்ணுப்பா. உடனே இவர் கிளம்பி வந்தார், காஞ்சிபுரத்துக்கு வந்தார். உடனே தேவபெருமாள் அங்கீகரிச்சுட்டார், வாப்பா உன்ன மாதிரி ஒருத்தரை தான் பார்த்துன்னு இருக்கேன். அதனால் இவர் அந்த விசிறியும் கையுமா அன்னைக்கு எடுத்தவர் தான். இன்னைக்கு பார்த்தாலும் தேவபெருமாளோட இவர் தான். திருவல்லிக்கேணியில் ஒரு தேவபெருமாள் சந்நிதி உண்டு. அந்த பெருமாளுக்கு ஒரு ஆசன பீட்டம், ஆசன பீட்டத்தில் திருக்கச்சி நம்பிகள் விசிறியும் கையுமா இருக்கார். அப்படியே பசை போட்டு ஒட்டின்ட்டார் தேவபெருமாளோட. கொடுத்தாலும் கொடுத்த தேவபெருமாள் கைங்கரியத்தை எங்கே பார்த்தாலும் இவர் தான் கூடவே இருக்கார். விசிறியும் கையுமா எங்கேயான ஒரு சின்ன தூண்லையாவது இருக்கார் திருக்கச்சி நம்பிகள். அந்த அளவுக்கு எப்படின்னா கொக்கு மாதிரி, கொக்குக்கு ஒன்னே மதி. நான் கைங்கரியம் திருவாலவட்டம் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அது ஒரு க்ஷேத்திரத்தில் கிடைச்சே ஆகணும். தேவபெருமாள் பார்த்தா இவரை பிடிச்சு வச்சுட்டார். அதனால கொக்கு மாதிரி தன் கைங்கரியத்தில் கொக்குக்கு ஒன்னே மதின்னு இவர் அதை அடைஞ்சிட்டார். கொக்கை போல் இருக்கும், கோழியை போல இருக்கணும் வைஷ்ணவன்னா. கோழி என்ன பண்ணும், அப்படியே குப்பையை கிளறி 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 அதுக்கு நடுவில் 4 நெல் மணி கிடச்சிதுன்னா அதை பொறுக்கி எடுத்து கொத்தி சாப்பிட்றோம். அதுபோல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த அசாரமான உலகம் டைவர்ட் ஆகி போகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அவர் காலத்துலையாவது செல்ஃபோன் இல்லை, சமூக வலைதளமெல்லாம் இல்லை. நம்ம காலத்தில் அந்த கன்றாவிகளும் இருக்குது. அதனால செதறி ஓட நிறைய வழி இருக்குது. அகற்ற நீ வைத்த மாய வல்லைம்புலன்கள்னு நிறைய இருக்குது. அதுக்கு நடுவுலையும் சாரமானது விஷ்ணு பக்தி தான்னு தெரிஞ்சுண்டு, அதுலேயும் ஒரு கைங்கரிய நிஷ்டன்னு தெரிஞ்சுட்டு பிடிச்சுக்கணும். அப்படி இவர் பிடிச்சிருந்தார் இல்லையா, அதனால கோழியை போல இருக்கணும் அப்படிங்கிறத நம்பி காட்டினார். கொக்கை போல் இருக்கும், கோழியை போல் இருக்கும், உப்பு மாதிரி இருக்கணும். உப்பு எப்படின்னா எல்லா பதார்த்தத்துலேயும் இப்போ ஒரு உணவு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு க்ஷீரான்னம், ஏதோ ஒரு தயிர் சாதம் கொடுக்குறான். தயிர் சாதத்தில் கடுகு எடுத்து காமின்னா காமிச்சிடலாம், கருவேப்பிலை இருக்கா காமின்னா காமிச்சிடலாம், அதில் இஞ்சி தும்பு இருக்கான்னா எடுத்து காமிச்சிடலாம். உப்பை எடுத்து காமி அப்படின்னா காட்ட முடியாது. உப்பு கலந்து இருக்கும், சுவையை கூட்டும், ஆனால் இருக்கிறதே தெரியாது. அதுபோல் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கோஷ்டியில் இருக்கணும், இருக்கிற இடமே தெரியக்கூடாது, ஆனால் இருக்கணும். ஆனால் அவன் இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும். அவன் இல்லையா, அதான் அவன் இருக்கிற இடமே தெரியாமல் இருப்பான். இன்னைக்கு அவன் இல்லை, எல்லாம் போட்டபடி கிடக்கு அப்படின்னு சொல்லணுமா. அதுபோல் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கணும். அதுபோல் இருந்தவர் நம்பி. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரர் சொல்கிறதுல 10க்கு 5 பழிச்சாலே அவர் ஹிட் ஆகிடுவார். இவரோ சுவாமியோட நேராக பேசின்னு இருக்கார். அப்படிங்கிறச்ச இன்னைக்கு தேதிக்கு நம்பி இருந்தார்னா இன்னைக்கு எவ்வளவு சுப்பிரசித்தராக இருப்பார். எல்லாம் நம்பர் கேட்பான், நம்பி நம்பர் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்போ எவ்வளவு புகழாக அவர் ஆயிடுவார் தெய்வத்துக்கிட்ட. ஏன்னா அவள்லாம் கேட்டவாள்லாம் 6 வார்த்தையை கேளுமோன்னு கேட்டு சொன்னால் மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டா. இன்னைக்கு மட்டும் நம்பிகள் இருந்தார்னா பொழைச்சார். நல்ல வேலை, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு போயிட்டார். இன்னைக்கு இருந்தா என் பையன் நல்லா படிக்கணும், இப்போ எல்லாம் 10th +2 பப்ளிக் எக்ஸாம் நடக்குது, நல்ல மார்க் வாங்கணும், அடுத்தது என் பொண்ணுக்கு சீமந்தம் நடக்கணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், வெளிநாட்டு மாப்பிள்ளையாக கிடைக்கணும், வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட லௌகிக லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அதனால தெய்வத்தோடய அவர் பேசுகிறாராம், அதுவும் பழிக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னா அது ரொம்ப இந்த மாதிரி கிளம்பிடும். லௌகிகாலாம் பிடிச்சிருவா அவரை. ஆனால் நம்பிகள் அவருடைய காலத்தில் ஏதோ ஒரு 4-5 பேருக்கு தான் கேட்டு சொன்னார். அதுவும் ரொம்ப வேதபரமான அர்த்தங்களை தான் கேட்டு சொல்லியிருக்கார், முக்கியமான விஷயத்த. அப்படியே போக வர இந்த லௌகீக காமியார்த்தங்களை எல்லாம் கேட்கல. அப்போது இப்படி ஒரு பெருமருந்தும் ஒரு பதவி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்தவர் திருக்கச்சி நம்பி. அது எப்படி இருக்குன்னா, உப்பு எப்படி எல்லாத்துலேயும் கலந்துருக்கும் ஆனால் மறைஞ்சிருக்கும், அதுபோல் இவர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்திருக்கார் திருக்கச்சி நம்பிகள். அதனால உப்பை போல் இருக்கும், உண்மை போல் இருக்கும். இந்த 3 லட்சணங்களும் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர். இந்த 3 உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா பொறுமையாக காத்துட்டு இருந்த இல்லையா, அனந்தாழ்வான் சொல்றார் அந்த சிஷ்யர்கிட்ட, பட்டர் சிஷ்யர்கிட்ட பொறுமையாக காத்துட்டு இருந்த இல்லையா, இது 3 உங்ககிட்ட இருக்குப்பா, நீ தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன்னு தட்டி கொடுக்குறார். அந்த 3 லட்சணங்களும் நம் நம்பிகள் இடத்துலையும் இருக்கு. அதனால உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் தான் உண்மை போல் இருக்கணும். இந்த 4 லட்சணங்களும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் அப்படின்னு இது ஒரு 4. அடுத்தது 5வது 4. அது என்னன்னா சுத்திகள். சுத்தி பண்ணிக்கிறோம் இல்லையா, தீர்த்தத்தால் சுத்தி பண்ணிக்கிறோம், இன்னும் சில சோப்பெல்லாம் போட்டு சுத்தி பண்ணிக்கிறோம். இது போல சுத்திகள் அந்த காலத்தில் பெரியோர்கள் ஏற்படுத்தினது 4 சுத்தி இருக்கு. தீர்த்த சுத்தி, காய சுத்தி, ஸ்தல சுத்தி, அன்ன சுத்தி அப்படின்னு 4 சுத்திகள் இருக்கு. தீர்த்த சுத்தி, முதல்ல தீர்த்த சுத்தி எம்பெருமானார் என்ன பண்றார், மிதிலா சால கிராமம்னு மேல்கோட்டை போகிற வழியில் ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல தங்குறார். அங்கே இருக்கிறவாள்லாம் மாயாவாதிகளாக இருக்கா. இப்பேற்பட்ட எதிராஜர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரே அப்படின்னு அவரை ஓடி கௌரவிக்கலை. ஒரு பூர்ண கும்பம் கொடுக்கல, ஒரு பழ நைவேத்தியம் பண்ணலை, அவரை கௌரவிக்கலை.
அவள் பாட்டுக்கு உபேட்சை பண்ணுறா. யாரோ சன்னியாசி துறவி சாமியார் கிட்டலாம் நம்ம போகக்கூடாது, அப்படி ஏதாவது புத்தி மாறிடும் அப்படின்னு என்னமோ இவாளா தப்பு தவறுமா புரிஞ்சுட்டு எம்பெருமானாரையே உபேட்சை பண்ணுறான். அப்போது எம்பெருமானார் நினைக்கிறார், இவா மனசை மாற்றணும், உபதேசம் பண்ணிலாம் மாற்றுறதுக்கு டைம் இல்லை, நாம் மேல்கோட்டைக்கு போய் ஆகணும், வேலை இருக்குது, காரியம் இருக்குது. அதனால முதலியாண்டான் கூட இருக்கார். அவரை கூப்பிடுறார், ஆண்டான் இங்கே இவாலாம் எந்த ஒரு இதில் நதியில் தீர்த்தம் ஆடுறா, எந்த குளத்தில் இவாலாம் தீர்த்தம் எடுக்கிறா பாருங்கோ, அதுவும் அங்கே மேற்க பக்கம் ஒன்று இருக்கே, அதான் அந்த தீர்த்தத்தில் கொஞ்சம் நாடி போய் உங்கள் காலை நீட்டின்னு இருந்துட்டு வாங்குவோம். உடனே ராமானுஜாரிய திவ்யாக்ஞா யாருக்கா இருந்தாலும் உடனே இவர் கிளம்பி போகிற அந்த தீர்த்தத்தில் கொஞ்ச நாடி காலை வச்சுட்டு இருக்கார். ஒரு நாமா சொன்னார், அனுஷ்டானம் பண்ணார்னு கூட இல்லை, கொஞ்ச நாடி காலை நீட்டின்னு இருக்கார். ராமானுஜர் சொன்னார், அவ்வளோதான், கிளம்பி வந்துடுறார். அந்த தீர்த்தத்தில் அந்த ஜனங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் குடங்குடமாக தண்ணி எடுத்துன்னு போகிறா. அன்றைக்கி எல்லாரும் தலிகை பண்ணி அந்த தீர்த்தத்தான் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அந்த ஊர் ஜனங்களுக்கே சித்த சுத்தி வந்துடுறது. ஏன்னா ஒரு பாகவதனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக மாறிடுத்துது. உடனே மறுநாள் ஓடி வந்து ஒரு யதி நம்ம ஊருக்கு உட்காந்துருக்கார், பார்த்தாலே விலட்சணமாக இருக்குது, தெய்வம் மாட்டம் இருக்கார், இவரை போய் கண்டுக்காம பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாருமா ஓடி வந்து இடுப்பில் துண்டை கட்டிட்டு தூமகம்பம் கொடுத்து பழங்களை எல்லாம் கொடுத்து உபச்சரிக்கிறான். இதுதான் தீர்த்த சுத்தி. யார் ஒருத்தர் காலை வச்சாலும் அந்த தீர்த்தம் அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக ஆறுதோ அவர் அப்பேற்பட்ட சுத்தியை பண்ணக்கூடியவர். இது ராமானுஜ சரித்திரத்தில் முதலியாண்டான் பண்ணின தீர்த்த சுத்தி. காய சுத்தி இதை ஒருத்தர் பண்ணினார் உடையவர் சரித்திரத்தில். யாருன்னா நம்முடைய தனுர்தாசர். எம்பெருமானார் பெரிய பெருமாளுக்கு உற்சவம் முடிஞ்சு தீர்த்தவாரின்னு காவேரியிலேயே நடக்கும். அப்பெல்லாம் இப்போ சந்திரபுஷ்கரணியில் நடக்கிறது, அப்பெல்லாம் காவேரியிலேயே நடக்கும். காவேரியில் தீர்த்தவாரி ஆகி போகும்போது முதலியாண்டான் கையை பிடிச்சிட்டு போவார் எம்பெருமானார். ஆனால் திரும்பி வரும்போது இந்த பிள்ளை உறங்காவிலிதாசர் கையை பிடிச்சிட்டு வருவானாம் குளிச்சுட்டு வரச்சே. உடனே அப்பெல்லாம் சொன்ன மாதிரி வர்ணாசிரம கட்டுப்பாடு உண்டு. என்னது தேவதை இப்படி பண்ணலாமான்னு சிஷ்யாலாம் கேட்டுவிட்டான், தைரியத்தை வர வச்சுன்னு கேட்டான். உடனே அதுக்கு உடையவர் சொல்கிற, நாமெல்லாம் என்ன இருந்தாலும் முதல் வர்ணத்தில் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளியே காட்டாலும் உள்ளே இருக்கும். ஆனால் இவாளுக்கு பிறவிலேயே அது கிடையாது. அதனால உள்ளம் தூய்மையாக இருக்கும். உள்ள தூய்மை இருந்தாலே பகவத் கிருபை சுலபமாக அவளுக்கு கிடைச்சிடும். எப்பவுமே கிருபைக்கு அடிப்படை என்னன்னா மன தூய்மை தான். மன தூய்மை இருந்துட்டாலே பகவத் கிருபை சுலபமாக கிடைச்சிடும். தூர்வாரின குளத்துல சுலபமாக ஜலத்தை கொண்டு வந்து கொட்டலாம், மழை பெஞ்சா தங்கும். அதுவே குப்பையும் செத்தையுமா இருந்தால் அது வந்து சாக்கடை மாதிரி ஆகிடும், காவா மாதிரி ஆகிடும் அந்த ஜலம். அது மாதிரி உள்ளம் தூய்மையாக இருந்ததுன்னா பகவத் கிருபை அங்கே தங்கும். அப்படி பகவத் கிருபை தங்கினவர் இந்த தனுர்தாசர். ஏன்னா நானும் உங்களுக்கெல்லாம் தினந்தோறும் காட்டுறேன் இல்லையா, காட்டவே கண்ட பாதம்னு ரங்கநாதரை காட்டுறேன். ஆனால் அவர் உங்களை யாரையாவது பார்த்தாரோ, இந்த தனுர்தாசருக்கு ஒரே ஒரு வரம் தான் காட்டேனே, கண்ணை முடிச்சு இவரை பார்த்துட்டாரே, என்ன ஒரு சித்த சுத்தி இவருக்கு, அதனால இவர் உடம்பை தொட்டா அது எனக்கு சுத்தி அப்படின்னு ராமானுஜர் நினைச்சார். இதுதான் காய சுத்தி. ஸ்நானம் பண்ணிட்டு இவர் உடம்பை தொடுறது தனக்கே சுத்தின்னு நினைச்சாராம் எம்பெருமானார். இது காய சுத்தி. அடுத்தது ஸ்தல சுத்தி. இதை பண்ணினவர் திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜ சரித்திரத்துல. என்னன்னா இப்பேற்பட்ட திருக்கச்சி நம்பிகள் இவர் திருவடியை பிடிச்சிட்டு நீங்கள் எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னு கேட்டோம். அவர் மறுத்துட்டார், நான் அந்த வம்சத்தில் பிறக்கலன்னுட்டார். சரி, நம்ம ஆற்றுக்கு நீங்கள் வந்து ஏழணும், ஒரு நாள் பிரசாதப்படணும், பொன்னடி சாத்தணும், பிரசாதப்படணும், அதை நீங்கள் மறுக்கக்கூடாது. அதுக்கு என்னப்பா ராமானுஜா, அவசியம் வரேன் அப்படின்ற திருக்கச்சி நம்பிகள். அன்னைக்கு அவர் கைங்கரியத்தை கோவிலில் முடிச்சுட்டு திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருடைய திருமாளிகைக்கு போயிடுறாரு. அப்போ விகஸ்தாசிரமத்தில் இருக்கார் எம்பெருமானார், திருமாளிகைக்கு போயிடுறாரு. திருக்கச்சி நம்பிகள் ஆற்றுக்கு வர்றது ஸ்தல சுத்தி. ஸ்தலம்னா அந்த வீடு, அந்த வீட்டுக்கே சுத்தி அப்படின்னு நினைச்சாராம் எம்பெருமானார். உடையவர் அப்படி நினைச்சாராம், அது கிடைச்சது அவருக்கு. அடுத்தது அன்னசுத்தி. இவருடைய உச்சிஷ்டத்தை எடுத்துக்கிறது அன்னசுத்தின்னு நினைக்கிறார் உடையவர். ஆனால் அது அவருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு காரணம் பூர்வர்கள்லாம் சொல்லியிருக்கான், ரகசியமாக சொல்லி வச்சிருக்கான். வெளிப்படையாக தெரியல, ஆனால் ரகசியமாக இருக்குது. ஒரு சத்பிராமணர் ஒருத்தர் மற்ற வர்ணத்தில் பிறந்தவாளுடைய உச்சிஷ்டத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்துட்டா அந்த வைசியருக்கு கடுமையான பிராயச்சித்தங்கள் சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படி பண்ணக்கூடாது. நானும் சமாஷனம் ஆனவன், அவரும் சமாஷனம் ஆனவர், அதனால என்ன கொடுக்கலாமே அப்படின்னு கொடுக்கக்கூடாதான். அந்த அந்த வர்ணம் அப்படி இருக்குது. வர்ண தர்மங்கிறது அப்படிதான் சாஸ்திரம் விதிக்கிறது. ஒரு சத்பிராமணருக்கு ஒரு அடுத்த க்ஷத்ரிய வைசிய வர்ணத்தில் பிறந்த ஒருத்தர் தன்னுடைய உச்சிஷ்டத்தை கொடுத்தா இந்த க்ஷத்ரிய வைசிய வர்ணத்தில் பிறந்தவருக்கு அது ஹானியம், அது பெரிய பாவத்தை உண்டு பண்ணிடும். அதனால அதை பண்ணக்கூடாது அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்பிக்கை. அதனால அன்னசுத்திக்கு இவர் பர்மிஷன் தரலை, அலோவ் பண்ணலை.
உடையவர் அன்னசுத்தி, இவருடைய உச்சிஷ்டம் தனக்கு அன்னசுத்தின்னு நினைக்கிறார். ஆனால் நம்பிகள் சாஸ்திரத்தை மதிக்கிறார். அதனால தன்னுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தை தரலை. வழிச்சு இலையை வழிச்சு சாப்பிட்டுட்டு தானே இலையை எடுத்துன்னு போய் குப்பத்தொட்டியில் போட்டுடுறார். எந்த நாய் சாப்பிட்டதோ அதுக்கு பாக்கியம். ஆனால் எம்பெருமானார் ஆசைப்பட்டார், அந்த அன்ன சுத்தி அவருக்கு கிடைக்கலை. ஸ்தல சுத்தி பரியந்தம் கிடைக்கிறது. ஆனால் திருக்கச்சி நம்பிகள் காலடியை வச்சா அது ஸ்தல சுத்தி, அவருடைய உச்சிஷ்டம் அன்ன சுத்தி. உடையவரே ஏமாந்த விஷயம் நமக்கு கிடைச்சிது. இன்னைக்கு நன்னா திவ்யமாக அமுது பண்ணிட்டு ஒரு தத்தியம் கொடுத்தாரு, நமக்கு அது கிடைச்சிது அந்த அன்ன சுத்தி. அதனால திருக்கச்சி நம்பிகள் அமுது பண்ணிட்ட அந்த உச்சிஷ்டம் அன்ன சுத்தி அப்படின்னு எம்பெருமானார். இது ஒரு 4: தீர்த்த சுத்தி, காய சுத்தி, ஸ்தல சுத்தி, அன்ன சுத்தி. அடுத்தது 6வது 4. 4 பேர் திருடர்கள். 4 திருடர்கள் இருக்கா. அது யாருன்னா ஆத்மா அபகாரி, விபூதி அபகாரி, குணித்வ அபகாரி, பரத்வ அபகாரின்னு 4 திருடர்கள். இந்த 4 திருட்டுக்களும் இல்லாதவர் திருக்கச்சி நம்பி. முதல்ல ஆத்மாபகாரி. ஆத்மாபகாரின்னா யாருன்னா தன்னுடைய ஆத்மா பகவானுக்கோ ஆச்சாரியனுக்கோ அடியார்களுக்கோ சேஷப்பட்டதுன்னு நினைக்க மாட்டான். என்னுடைய ஆத்மா எனக்கே தான் அப்படின்னு இருப்பான். அகம்பாவமாக இருப்பான். அவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அகம்பாவத்தோடு இருப்பான். அவன் தான் ஆத்மாபகாரி. பெருமாளுக்கு உரியதுன்னு நினைக்க மாட்டான், ஆச்சாரியனுக்குன்னு நினைக்க மாட்டான், அடியார்களுக்குன்னு நினைக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் ஆத்மாபகாரி. இந்த திருட்டு இல்லாதவர் நம்பி. ஏன்னா இவர் தேவ பெருமாளிடத்துல அவ்வளவு ஈடுபட்டு கைங்கரியம் பண்றார். அதனாலையும் ஆத்மாபகாரம் இல்லை. ஆள வந்தார் இடத்துல ஆசிரியிச்சு ஆள வந்தாரே இவருக்கு பேரருளாள தாசர்னு தாசிய நாமம் கொடுத்துருக்கார். அதனால அந்த தோஷமும் இவருக்கு இல்லை. அதற்கும் மேல இவரே திருக்கோட்டியூர் நம்பிகள் இடத்துலையும் போய் கைங்கரியம் பண்றார். அவரும் ஆளவந்தார் சிஷ்யர் தான், இவரும் ஆளவந்தார் சிஷ்யர் தான். 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ் தானே. நான் ஏன் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் வினீதரா போய் அவருக்கு கைங்கரியம் பண்றார். அதனால இந்த ஆத்மாபகாரங்கிற திருட்டு இவர் இடத்துல இல்லை. அடுத்தது விபூதி அபகாரி. சில பேர்கள் என்ன பண்ணுவா, சில சம்பிரதாயத்துல நாராயணனை மட்டும்தான் பிடிக்கணும், லக்ஷ்மி எல்லாம் அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை, நாராயணன் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. விபூதினா செல்வம். பகவானுக்கு செல்வம் மகாலட்சுமி தாயார், புஷ்பவல்லி தாயார். இந்த தாயாரை விட்டுவிட்டு பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு போறதுன்னு சில சம்பிரதாயங்கள் உண்டு. ஏக நாராயண சம்பிரதாயம்னு அப்படிலாம் இருக்குது. சுவாமி நாராயண சம்பிரதாயத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. அவள் லக்ஷ்மி தத்துவத்தை அதுவும் ஒரு ஜீவன் தான் நினைப்பான், தாயாரும் ஒரு ஜீவன். அதனால பெருமாள் தான் முக்கியம்னு பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு போகிறது. அவெல்லாம் யாருன்னா விபூதி அபகாரி. அந்த தோஷமும் நம்பிகள் இடத்துல இல்லை. ஏன்னா இவர் எடுத்துட்ட கைங்கரியமே தாயார் கைங்கரியம் தான். தாயார் விசிறிக்கட்டையை எப்படா வைப்பான்னு பார்த்துட்டு இவர் டபக்குன்னு அதை எடுத்துட்டார். அதனால தாயார் கைங்கரியத்தை எடுத்துட்டார். விசிறி சாமரமும் பெருந்தேவி தாயாரும் தேவபெருமானும் சேர்ந்து இருக்கிறச்சே விசிறி போடுவாராம். அப்படி போடும்போதே பெருந்தேவி தாயார் காத்து பெருமாள் மேலே படுமாறு இவர் விசிறி போடுவாராம். அந்த அளவுக்கு தாயாரோட சேர்த்து பெருமாளை பட்டினவர். அதனால விபூதி அபகாரம் வருவோம் இவர் இடத்துல இல்லை. குணித்துவ அபகாரம். சில பேர் என்ன பண்ணுவா, நாராயணன் பிரம்மம் அப்படிங்கிறது நிர்குணம், பிரம்மத்துக்கு குணங்களே கிடையாது, பகவானுக்கு குணங்கள்லாம் கிடையாது, அது நிர்குணம் அப்படின்னு சொல்லுவா. அந்த தோஷமும் இவர் இடத்துல இல்லை. ஏன்னா அர்ச்சாவதாரத்துல நாமே இன்னைக்கு அந்த குணத்துல எவ்வளவு ஈடுபடுறோம். நம்ம கிட்ட ஒன்றும் வாய் திறந்து பேசல, நமக்கு வந்தா அழகா திவ்யமா சேவை தரார், கீர்த்தஞ்சடாரி தரார், அதற்கே நாம இவ்வளவு குணத்துல ஈடுபடுறோமே. இவர்கிட்ட வாயை திறந்தே பேசியிருக்காரு, இவர் எவ்வளவு ஈடுபடுவார். தனக்காக இவர் ஒன்று கேட்டு நான் பெருமாள்கிட்ட, தேவ பெருமாள்கிட்ட, என்னன்னா நான் என்னை எவ்வளவு செல்லமா வச்சுருக்கீங்க நீங்க, அப்ப செல்லமா இருக்கிற குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணுமா வேண்டாமா, எனக்கு நீங்க ஒரு பேர் வைங்க. எங்க அப்பா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, பார்கவ பிரியர்னு பேர், அவரோட இயற்பெயர் பார்கவ பிரியர். ஆனா நீங்க ஒரு பேர் வைக்கணும். ஏன்னா தேவ சர்வேஷாமேவ லோகானா மாதா பிதாச்ச மாதவகா, நீங்க தானே நிஜமான அப்பா, நீங்க ஒரு பேர் வைக்கணும். உடனே அதற்கு கஜேந்திரதாசர் அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி ஐதீகம். இது கஜேந்திரதாசர். ஏன்னா தேவபெருமாளுக்கு அந்த கஜேந்திரன் இடத்துல அப்படி ஒரு ஆசை. ஏன்னா உயிர் போற நிலையில தன்னை நினைச்சு அப்படி கூப்பிட்டானே, ஆதி மூலமேன்னு கூப்பிட்டானேன்னு. அப்படிப்பட்ட கஜேந்திரனுக்கு நீ தாசன், அடுத்த இடத்துல உன்னை வைக்கிறேன். முதல்ல கஜேந்திராழ்வான், அடுத்தது திருக்கச்சி நம்பி அப்படின்னு ஆசைப்பட்டாராம், அப்படின்னு பேர் வச்சார். அதனால பகவானுடைய குணத்துல இவர் மிகவும் ஈடுபட்டவர். குணித்வ அபகாரங்கிற தோஷமும் இவர்கிட்ட இல்லை. பரத்வ அபகாரம். பரத்வ அபகாரம் ஏன்னா சில பேர் என்ன பண்றா, நாராயணனை விட்டுட்டு மற்ற இதர தெய்வங்களுக்கெல்லாம் போய் பரத்துவம் சொல்லிட்டு இருக்கா. அந்த தோஷமும் இவர் இடத்துல கிடையாது. சைவர்கள் சாக்தர்கள்லாம் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பரத்துவம் சொல்றாளே, அந்த தோஷமும் இவர் இடத்துல இல்லை. இவர் என்ன பண்றாருன்னா, தேவராஜ அஷ்டகத்துல பார்த்தா தேவதேவ திவ்ய மகிஷின்னு அந்த தாயாரோட சேர்ந்த பெருமாளை அப்படி காட்டி தரார். அஷ்டகம் முழுக்க தேவ பெருமாள் பெருமையை காட்டி கொடுக்கிறார்.
அதனால பரத்துவ அபகாரங்கிற தோஷமும் இவரிடத்துல இல்லை. அப்போ இந்த 4 திருட்டுக்களும் இல்லாதவர் திருக்கச்சி நம்பி. 7வது 4 கடமைகள் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் இருக்கு. என்னன்னா 4 பேருக்கு சோறு போடணும். 4 கடமை இருக்கு. 4 பேருக்கு சோறு போடணும். முதல்ல ஆச்சாரியனுக்கு சோறு போடணும். 2வது தாய்க்கு சோறு போடணும். 3வது பகவானுக்கு சோறு போடணும். ஆச்சாரியனுக்கு சோறு போடணும், பாகவதனுக்கு சோறு போடணும், பகவானுக்கு சோறு போடணும். அதுவே 2 விதமாக போடணும். பகவானுக்கு போடுற சோறே 2 விதமாக போடணுமா. இது மாதிரி 4 கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அது என்னன்னா ஆச்சாரிய கைங்கரியம் அப்படிங்கிறது தன் வயிற்றுக்கு தன் பசிக்கு தானே சாப்பாடு போட்டுக்கிற மாதிரி அந்தர்யாமி நிவேதனம். ஆச்சாரியனுக்கு பண்ற கைங்கரியம்ங்கிறது தன்னுடைய வயிற்று பசிக்கு முதல்ல தானே சோறு போட்டுக்கிறாப்ல. பாகவத கைங்கரியம்ங்கிறது பெற்ற அன்னைக்கு சோறு போடுற மாதிரி. பகவத் கைங்கரியம்ங்கிறது 2 ரகம். ஒன்று கிடைச்சதை பகிர்ந்து சாப்பிடணும். 2வது பகவத் கைங்கரியம்ங்கிறது வயசான ஏழை எளியவர்களுக்கு சோறு போட்டு காப்பாற்றணும். இந்த 4மே நம்பிட்டு இருந்தது. ஏன்னா ஆச்சாரிய கைங்கரியம்னு பார்த்தா ஆளவந்தாருக்கு அப்படி கைங்கரியம் பண்ணார். ராமானுஜரையே காட்டி தந்தார் ஆளவந்தாருக்கு. அதனால ஆச்சாரிய கைங்கரியம். பாகவத கைங்கரியம் திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட போய் மாடு மேய்ச்சார். அது எப்படின்னா தாய்க்கு சோறிடுறது மாதிரி விளக்க முடியாது, தவிர்க்க முடியாத கைங்கரியம் பாகவத கைங்கரியம். ஆச்சாரிய கைங்கரியம்ங்கிறது தன் வயிற்றுக்கு தானே சாப்பிட்டுக்கிறது மாதிரி. பகவத் கைங்கரியம்ங்கிறது 2 விதம். எப்படின்னா கிடைச்சதை ஒரு பிரசாதம் கிடைச்சிருக்குன்னா 4 பேருக்கு அதை கொடுத்துட்டு சாப்பிடணும். நல்ல அதிரசம் கிடைச்சிருக்குன்னு நம்மளே சாப்பிடக்கூடாது. 4 பேருக்கு அது பிரசாதம் கிடைச்சிது அப்படின்னா அதை பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் முதல்ல பகவத் கைங்கரியம். அப்படி இவர் பண்ணினார். என்ன பண்ணினார்னா எம்பெருமானாருடைய பரிகரங்கள்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்தார். ராமானுஜர் இருந்தார், கூரத்தாழ்வான் இருந்தார், முதலியாண்டான் இருந்தார், அப்புறம் நடாதூர் அம்மாள் இருந்தார். எல்லாரோடையும் சேர்ந்து தேவபெருமாளை அனுபவிச்சார். அது ஒரு விதம் பகிர்ந்து உண்ணுதல். அடுத்தது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சோறிட்டு காப்பாத்துறது, அது இன்னொரு விதமான பகவத் கைங்கரியம். இவா எல்லாரும் கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டா. திருவரங்க பெருமாள் அரையர் வந்தார், எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டார். அவருடைய காண நாட்டியத்தினால மயக்கி ராமானுஜரை கடத்தின்னு போக பின்னாடியே எல்லாரும் போயிட்டா. பார்த்தா காஞ்சிபுரமே வெறிச்சுன்னு போயிடுது. அப்போ தேவ பெருமாளே எப்படி ஆயிட்டார்னா வயசான முதியவர் மாதிரி ஆயிட்டாராம், ஏழை எளியவர் மாதிரி ஆயிட்டார். அப்பையும் திருக்கச்சி நம்பிகள் தானும் பின்னாடியே கிளம்பி போயிடாம இவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரு பக்த அனுபவம் பகவானுக்கு வேணுமே, அதை கொடுத்துட்டு இருந்தார். அதனால பகவத் கைங்கரியம்ங்கிறது வயசான ஏழை எளியவரை காப்பாத்துறது போல நம்முடைய நம்பிகள் தேவபெருமாளை அப்படி ஆதரிச்சுட்டு இருந்தார். அதனால இந்த 4 கடமைகளும் நம்பிகள் இடத்துல உண்டு. 8வது 8 4 பேர்களை ஒரு 5 நிமிஷத்தை பூர்த்தி பண்ணி श्री पुष्पवली नायकासुरेश देवराज स्वामी कांची पूर्ण स्वामी अनुग्रहं அடுத்ததாக 8வது 4 ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகளுக்கே ஆச்சாரியன். அவர் தன்னுடைய அந்திம காலத்துல 4 பேர்களை ஸ்மரிச்சுக்கிறார், 4 பேர்களை நினைச்சுக்கிறார் ஆளவந்தார். அது யாருன்னா
திருவேங்கடமுடையான் திருவுள்ளம் அறிந்து நடக்கக்கூடிய குறும்பருத்த நம்பி, தேவப்பெருமாள் திருவுள்ளம் அறிந்து நடக்கக்கூடிய நம்முடைய திருக்கட்சி நம்பி, பெரிய பெருமாள் திருவுள்ளம் அறிந்து நடக்கக்கூடிய திருப்பானாழ்வார், திருப்பானாழ்வார் திருவுள்ளம் அறிந்து நடக்கக்கூடிய திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னு 4 பேர்களை அந்திம காலத்துல ஸ்மரிச்சுக்கிறார் ஆளவந்தார். அதுவும் யார்? ஆச்சாரியன். திருக்கட்சி நம்பிகளுக்கு ஆச்சாரியன். நாம தான் கடைசி காலத்துல ஆச்சாரியனை நினைச்சுக்கணும். ஆனா ஆச்சாரியன் கடைசி காலத்துல தன்னுடைய சிஷ்யனை நினைச்சுக்கிறார். ஏன்னா அஷ்டகத்துல இப்ப வாழி திருநாமத்துல சொன்னா இல்லையா, தெருளாரும் ஆளவந்தார் திருவடியோன் வாழியேங்கிறான். அப்படி ஆளவந்தார் பார்த்து நினைச்சுக்கும்படியான, அதுவும் அந்திம காலத்துல ஸ்மரிச்சுக்கும்படியான ஒரு சிஷ்யர் யாருன்னா நம்முடைய திருக்கட்சி நம்பிகள். அப்படி 4வரில் ஒருவர் இவர். கடைசி காலத்துல 4 பேர்கள் அவர் நினைச்சுக்கிறார். முதல்ல குறும்பருத்த நம்பி, அடுத்தது திருக்கட்சி நம்பிகள், திருப்பானாழ்வார், திருவரங்க பெருமாள் அரையர். இந்த 4வரில் ஒருவர் நம்முடைய நம்பிகள். அடுத்தது 9வது 4. அது என்னன்னா, எம்பெருமானுக்கு 4 காரியங்கள் உண்டு. எல்லார்கிட்டையுமே அவர் 4 காரியம் பார்ப்பார். 4 வச்சுப்பார் அவர். இதுல இவன் எந்த நிலை அப்படின்னு பார்த்துப்பார். 4 காரியம் உண்டு அவருக்கு. என்னன்னா, வெறுக்கும், மறக்கும், பொறுக்கும், ஒருக்கும் அப்படின்னு 4 காரியம். என்ன வெறுக்கும் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல பெருமாள் ஏழ்ருக்கார். மூலஸ்தானத்துல அகமேவ பரம் தத்துவம்னு நிற்கிறாரு. அப்படிப்பட்ட பெருமாளே ஏழ்ருக்கும் போது எல்லாரும் ஓடி வந்து ஏதோ ஒரு லௌகீக பலனை கேட்டுப்பான். பலனை கேட்கறது கூட இருக்கட்டும், அப்படியே பள்ளியை பார்க்குறேன்னு ஓடி போயிடுவான். பள்ளி எங்க இருக்கு, பள்ளி தரிசனம்னு ஓடி போயிடுவான். அதனால இவாள்லாம் எப்படின்னா பிரயோஜனாந்தரத்தை விரும்புறவான். அப்படிப்பட்டவர்கள் வந்தா ஏதோ ஒரு பிரார்த்தனைக்குன்னே வர்றவா. இவாள்லாம் வந்தா வெறுப்பா இருக்குமா பெருமாளுக்கு அப்படி சொல்றா. ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா வெறுப்பா இருக்குமா. ஏன்னா ஒரு கற்பக விருட்சம் நம்ம எதிர நிக்கிறது. கற்பக விருட்சத்தை பார்த்து அது எதை வேணா தரும், என்ன கேட்டாலும் தருங்கிற கற்பக விருட்சத்துக்கு போய் நான் தினமும் அடுப்படியை துடைக்கிற துணி கிழிஞ்சு போயிடுத்து, எனக்கு ஒரு அடுப்பு துடைக்கிற துணி கொடுக்குறியா நீ அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? அடுப்பு துடைக்க ஒரு புடு துணி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுமா. அதனால தேவப்பெருமாள்கிட்ட போய் நாம வேலை வேணும், கல்யாணம் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும், இதெல்லாம் கற்பக விருட்சத்துக்கிட்ட அடுப்பு துடைக்கிற துணி கேட்குற மாதிரி பெருமாளுக்கு வெறுப்பா இருக்கும். நான் மோட்ச பர்யந்தம் கொடுக்கக்கூடியவன், என்கிட்ட கைங்கரியத்தை கொடு, மோட்சத்தை கொடுன்னு கேட்காம எப்ப பாரு வந்து ஒரு லிஸ்ட் போட்டு இதையே கேட்குறாங்க, இவனுக்கு என்னைக்கு இந்த ஆசை ஓயும் அப்படின்னு வெறுப்பா இருக்குமா அவருக்கு. அந்த ஒரு வெறுப்பை சம்பாதிச்சுக்காதவர் நம்பிகள். பெருமாளே பேசுறாரு, எனக்கு அனுகூல பத்தினியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னு ஒரு நாள் கேட்கலையே இவர். அப்படி ஒரு நாள் கூட கேட்கல. எனக்கு என்னுடைய சந்ததி வளர்ந்தா எப்படி இருக்கும், புத்திரபாக்கியம் தாங்களே அப்படின்னு கேட்கலையே. நீங்களே இவ்வளவு கவலைப்பட்டா தேவபெருமாள் எவ்வளவு கவலைப்படுவார் என் விஷயத்துல நினைச்சுட்டு கம்பீரமா இருந்திருக்காரு. அதனால அந்த வெறுப்பை சம்பாதிச்சுக்காதவர் நம்பி. மறக்கும். பெருமாள் என்ன பண்றார், தன் விஷயத்துல பண்ணின அபச்சாரங்களை எல்லாம் மறந்துடுறார். ஒருத்தன் தன் விஷயத்துல அபச்சாரப்படுறான், அங்கேயே யாதவ பிரகாசன் பெருமாளுடைய கண் அழகுக்கே தப்பு தப்பா அர்த்தம் சொல்றான். அவருடைய கண் தாமரை கண் அப்படிங்கிறதுக்கு குரங்கினுடைய ஆசனவாய் போல சிவந்த தாமரை கண்ணுன்னு அர்த்தம் சொல்றான். அதை கூட தன்னுடைய தயாகுணத்தால பொறுத்துக்கிறான். அதனால மறந்துடுறார், அந்த அபச்சாரத்தை மறந்து போயிடுறார். அவன் நேரம் வந்து நிற்கும் போது இவன் தானே அன்னைக்கு என் கண்ணுக்கு இப்படி அர்த்தம் சொன்னான் அப்படின்னு நினைக்கல, மறந்து போயிடுறார். தயாகுணத்தினால அதை மறக்கிறார். அந்த தோஷமும் இல்லாதவர் நம்பி. இப்படி என்னைக்குமே அபார்த்தம் சொல்லாதவர் நம்பி. பொறுக்கும். அடுத்தது பெருமாள்கிட்ட ஒரு நிலை பொறுக்கும். தான் ஒரு ஆணை இட்டிருக்கார், அதை ஒருத்தன் மீறான் அப்படின்னா அதையும் பொறுத்துக்கிறாராம். யாருக்குன்னா யாதவ பிரகாசருக்கே கனவுல போய் நீ ராமானுஜர்கிட்ட ரொம்ப அபச்சாரப்பட்டுட்ட, அவரை போய் நீ ஆச்சாரியனாக தஞ்சம் அடை, அப்பதான் உனக்கு நல்ல கதின்னு சொல்றார். அப்படியும் இவர் நம்பல. நம்ம அதையே நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்கோம், அதான் கனவா வந்திருக்குன்னு அதை தள்ளிடுறார். ஆணைய மீறார். அப்பையும் பெருமாள் பொறுத்துக்கிறார் யாதவ பிரகாசரை. அந்த தோஷமும் இல்லாதவர் நம்பி. எங்கேயும் அவர் ஆணைய மீறல. அடுத்தது ஒருக்கும். ஒருக்கிறதுனா தண்டிக்கிறது. பாகவத அபச்சாரம் பண்றவர்களை மட்டும் பெருமாள் விடுறதே இல்லை, தண்டிச்சே தீருவார். அது மாதிரி யாருன்னா கிருமிகண்ட சோழன். கிருமிகண்ட சோழன் மகா அபச்சாரப்பட்டான். அவனை மட்டும் கழுத்துல கேன்சரை கொடுத்து தண்டிக்கவே தண்டிச்சார். அதனால இந்த 4 தோஷங்களும் இல்லாதவர் நம்பி அப்படின்னு இது ஒரு 4. கடைசி 4, 10வது 4. ராமானுஜர் தேவபெருமாள் இடத்துல விண்ணப்பிக்க சொல்லி 4 கேள்வி கேட்கிறார். 6 வார்த்தை தான் பிரசித்தம். 6 வார்த்தை பெருமாள் கொடுக்குறார், சரி. ஆனா இவர் 4 கேள்வி தான் கேட்கிறார். 4க்கு 6 அவர் தரார். அது ஒரு 4. இவர் கேட்டது எம்பெருமானார் விண்ணப்பிச்ச கேள்விகள் 4, அவர் கொடுத்த பதில் 6. அதனால இது ஒரு 4. கடைசி 4 யுகம் எல்லாருக்கும் தெரியும். கிருத, திரேதா, துவாபர, கலி. இது கடைசி 4 யுகம் என்ன இந்த 4?
இந்த 4 யுகத்திலையும் ஒவ்வொரு யுக புருஷரோட சம்பந்தப்பட்டவர் நம்பி. என்னன்னா கிருதயுகம், கிருதே வரதராஜஸ்து, தேவபெருமாள் கிருதயுகத்தில் அவதாரம் பண்ணினவர். திரேதாயாம் ரெங்கநாயகா, துவாபரே யாதவாத்ரிஷா, கலவு வெங்கட நாயகா. இங்க பார்த்தா 3 பேரும் இருக்கா. எப்படி நம்மாழ்வாருக்கு நவ திருப்பதி பெருமாளும் சுத்தி இருக்காளோ, நம்பிகளுக்கு 3 பெருமாளும் சுத்தின்னு இருக்கான். அது மாதிரி கிருதயுகத்து பெருமாள் நம்முடைய தேவ பெருமாள். அவரோட வார்த்தாலாபம் என்ற அளவுக்கு சம்பந்தப்பட்டவர் நம்பி. திரேதாயுகத்துல வாழ்ந்த சபரியினுடைய அம்சம் உடையவர் இவர். இவரே திரேதாயுகத்துல சபரியா இருந்தார். சபரி அப்படிங்கிற அந்த வேடு வச்சியாக பாட்டியாக இவரே இருந்தார். துவாபர யுகத்தினுடைய இறுதியில் வாழ்ந்தவர் திருமழிசை ஆழ்வார். அவர் அனுகிரகத்தினாலதான் இவர் பிறந்தார். திருமழிசை பிரான் கொடுத்த குழந்தை தான் நம்பிகள். யாராவது புத்திரபாக்கியம் வேணும்னா திருமழிசைக்கு போய் வேண்டிக்கோங்க. ஒன்று பிறந்தவங்க இப்படி முத்தா பிறக்கும். திருமழிசை பிரான் அவர் அருளால பிறந்தார். அவர் துவாபர யுக இறுதியில வாழ்ந்தவர். கலியில களவு கஷ்டின் பவிஷ்யத்தின்னு ராமானுஜரோட நித்திய சம்பந்தம் உடையவர் நம்முடைய திருக்கட்சி நம்பிகள். இதுதான் 4 என்கிற எண்ணை கொண்டு நம்பிகள் திருவடிகளில் அடியை சமர்ப்பித்த ஒரு சொல் மாலை. இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த அவதார உற்சவ சந்தர்ப்பத்தில் இந்த பாக்கியத்தை அனுகிரகித்த ஸ்ரீ வைஷ்ணவ குழாமுக்கும் இந்த பூவிருந்தவல்லியில் வாழக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும், ஸ்ரோதாக்கள் அனைவருக்கும் திருவஞ்சதைகளை சமர்ப்பித்துக் கொண்டு திருக்கட்சி நம்பிகள் நம் அனைவருக்கும் ஞானபக்தி வைராக்கியங்களை பரிபூர்ணமாக தந்து நம்ம அந்த உலகத்திலையும் சேர்த்து இது போல கோஷ்டி அனுபவத்தை தர வேணுமாக பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். கமலாபதி புத்திராய வரதராஜஸ்ய பக்தாய யாமுனேய சச்சிஷ்யாய காஞ்சிபூர்ணாய மங்களம், காஞ்சிபூர்ணாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி